மெசேஜ் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் நான் தலைப்பை கொடுத்திருந்தேன். என்ன தலைப்பு? நல்ல ஒழுக்கம். ஒழுக்கமே ஒரு பெரிய காரியம். அதில் நான் அதை படித்த உடனே திடீரென்று ஒரு கருப்பொருளுக்காக ஆண்டுடைய பாதப்படியிலே காத்திருந்த போது திடீரென்று என்னுடைய அனுதின வேத தியானத்திலே நான் 1 தீமோத்தேயு 3:11 நான் படித்த போது ஸ்திரீகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களும்னு போட்டிருந்துச்சு. அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்பாக முன்னுரையாக ஸ்திரீகளை குறித்து தான் அநேக தலைப்புகளை பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஒழுக்கமுள்ள ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். நம்முடைய தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, ஒழுக்கத்தின் தேவன், ஒழுங்குகளின் தேவன், கிரமத்தின் தேவன். சிரமப்பட்டாலும் கிரமமாக செய்யணும், சரியா? கஷ்டமாக இருக்க சிரமமாக இருக்குன்னு சொல்லி அந்த கிரமத்தை விட்டுறக்கூடாது. ஆகவே தேவனுடைய அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லொழுக்கம் உள்ளவளாயும் சீர் பொருந்தினவளாயும் சிறப்பானவளாயும் விளங்க வேண்டும். நிறைய கிறிஸ்தவ ஒழுங்குகள் இருக்குது இல்லையா? நான் முன்னறியாக ஆராதனையில் ஒழுக்கம், ஜபத்தில் ஒழுக்கம், வேத தியானத்தில் ஒழுக்கம். வேத தியானம் என்று சொல்லும்போது வரிசையாக இல்லாவிட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தின வேத கையேடா இருக்கா? ஆக ஒழுங்கான ஒரு வேத வாசிப்பு இருக்குதா? நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம், ஒரு நாளைக்கு 5 அதிகாரம், ஒரு நாளைக்கு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் சாப்டர் என்ன? 117 சங்கீதத்தை தேடுறது. அதுவும் வேதத்தை திறந்து பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு நேரம் எங்கே போகிறது? கேலண்டர்கிட்ட போகிறது. அது அழகாக வசனம் அதெல்லாம் எடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வசனத்தை என்ன வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, உடனே என்ன போகிறது? கேலண்டர்கிட்ட போய் அந்த ஒரு வசனத்தை நல்லா மனப்பாடமாக அறிக்கை பண்ணிட்டு போங்க, பரவாயில்ல. ஆனால் அனுதின வேத தியானம், வேத வாசிப்பு என்று சொல்லும்போது அதில் ஒழுக்கம் என்னவென்றால் வேதத்தை வாசிக்கிறவளாய் மாத்திரமல்ல, அதை தியானிக்கிறவளாய் மாறும்போது அதிலே ஒழுங்கு காணப்படும். விசுவாசிகளின் ஐக்கியத்திலே ஒழுக்கம், ஊழியத்தில் ஒழுக்கம், தனிப்பட்ட ஜீவியத்திலே ஒழுக்கம் இல்லையா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பூமியை, ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்த அந்த பூமியை தேவன் ஒழுங்குபடுத்த சித்தம் கொண்டார். பிதாவாகிய தேவன் பேசினார், குமாரனாகிய தேவன் வெளிச்சமாய் மாறினார், பரிசுத்தாவியாகிய தேவன் அசைவாட ஆரம்பித்தார். அந்த வெறுமையின்மையின் மீது, அந்த இருளின் மீது, அந்த ஒழுங்கில்லாத அந்த பூமியின் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்தார். ஆகவே நம்முடைய ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரும் வார்த்தையும் தான் அந்த ஒழுங்கை கொண்டு வர முடியும். நம்முடைய ஆவியானவர் எப்படி தெரியுமா? ஒழுங்குபடுத்துவது மாத்திரம் இல்லை, அவர் ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்துகிறவரும் கூட. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான ஒழுங்கு இல்லை, எனக்கு ஆவிக்கிற ஒழுங்கு இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் அப்படிப்பட்ட திரியேக தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவன் பேச வேண்டும், குமாரனாகிய தேவன் வெளிச்சமாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்ன இருக்கணும்? அசைவாட வேண்டும். இந்த 3 ஒருங்கிணைந்து திரியேக தேவன் உங்களுக்குள்ளாய் செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும், ஒழுங்கு உண்டாகும், ஒழுக்கம் உண்டாகும். ஆகவே இன்றைக்கு 1 கொரிந்தியர் 14 இன்னும் முன்னுரையில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை மணிக்கு முடிக்க போகிறோன்னு தெரியல. ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் சபையில் டைம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 1 கொரிந்தியர் 14:40 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. கிரமமாயும் செய்யப்பட கடவது. கிரமமாயும் ஒழுங்காயும் நல்லொழுக்கமாயும் செய்யப்பட கடவுது. அப்படி என்றால் தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையிலே வலியுறுத்தி இருக்கிறார். மற்றவர்கள் நம்மை மதிக்கத்தக்க விதமாக வாழணும், மரியாதைக்குரியவளாக வாழணும், சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசணும். அதுதான் ஒரு ஒழுங்கு. காரியங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி எந்தவித குழப்பமில்லாமல் செய்யப்பட வேண்டும். சபையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட ஒழுங்கை நாம் கையாள வேண்டும். அப்போ நம்முடைய மூலாதார வசனத்துக்கு நாம் செல்வோம்.
என்ன சொன்னேன்? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 3:11. அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். ரொம்ப தெளிவா தீமோத்தேயுக்கு புஸ்தகத்தில் எழுதும் போது சொல்லுகிறார், அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அந்த நல்லொழுக்கத்தின் பண்புகளை 3 பண்புகள் அங்கே இருக்குதா? என்னென்ன பண்புகள்? முதலாவது, அவதூறு பண்ணக்கூடாது. 2வது, தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியாக இருந்தால் தான் ஒழுங்காக செயல்பட முடியும். அவதூறு பண்ணலன்னா தான் ஒழுக்கம் வரும். உங்கள் வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாமல் மற்றவங்கள போய் சீர்திருத்த போனால் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் வராது. 3வது, உண்மை உழவுளாக இருக்க வேண்டும். இந்த 3 ஒழுக்கத்தின் பண்புகள் இருக்கும் என்றால் நாம் ஸ்திரீகளாகிய நாம் நல்லொழுக்கம் உள்ளவளாக இருக்க முடியும். பிலிப்பியர் 3:14 ரொம்ப அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஒழுக்கம் யாருக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. பிலிப்பியர் 3:16 ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, பிலிப்பியர் 3:16 இருக்கா? அங்கே அழைப்பிலே நிலைத்திருதலை குறித்து அங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். பந்தய பொருளுக்காக நான் போராடி பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறார் இல்லையா? ஆனால் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 3:16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. இல்லை, தேறி இருக்கிறவர்கள் தான் ஒழுக்கமாய் வாழ முடியும். அப்போ ஒழுக்கம் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் தேர்ச்சியையும் பொறுத்திருக்கிறது. நீங்கள் உண்மையாகவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து விட்டீர்கள், தேடி விட்டீர்கள் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் நாம் ஒழுக்கமாய் நடந்து கொள்வோம். ஒழுக்கத்துடைய எபிரேய அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். நமக்கு அதிகமான நேரம் இல்லை, நான் துரிதமாய் கடந்து செல்கிறேன். அங்கே முசார் என்பது தான் அந்த ஒழுக்கத்தின் டிசிப்ளின் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை முசார். என்னென்ன எழுத்து? மெம்மு, வவ்வு, சாமக்கு, ரேஷு. மெம்முன்னா என்ன என்றால் மக்கள். அப்போ மெம் என்றால் மக்கள், வவ் என்றால் சிலுவை, சாமக் என்றால் ஆதரவு, ரேஷ் என்றால் தலை. அப்போ அதோடைய அர்த்தம் என்னவென்றால், ஒழுக்கம் என்ற வார்த்தைக்கு எபிரேய அர்த்தம் என்னவென்றால் சிலுவையில் அறையப்பட்ட, நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சிலுவையில் அறையப்பட்ட தலைவராகிய ஆண்டவர் இயேசுவின் ஆதரவின் கீழ் அடங்கியிருக்கிற மக்கள்தான் ஒழுக்கம் உள்ளவர்கள். முசார் சிலுவையில் அறையப்பட்ட நமக்காக அவர் அறையப்பட்டதன் காரணம் ஒரு காரணங்களில் ஒன்று என்னன்னா, நம்ம தாறுமாறாக நம்முடைய ரட்சிப்புக்கு முன்பாக ஜீவித்தோம் இல்லையா? நம்ம கண்ட இடங்களுக்கு போனோம், நம்முடைய சொந்தமாக செயல்பட்டோம். ஆனால் எப்படி பூமியிலே ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தாரோ அதே போல் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தின போது என்னுடைய ஜனங்கள் தாறுமாறாய் அல்ல, ஒழுங்காக ஆவிக்குரிய பிள்ளைகளாகவும் விசுவாசிகளாகவும் என்னுடைய ஆதரவின் கீழ் அடங்கி இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே முசார் என்கிற வார்த்தை யாசர் என்ற வேர் சொல்லந்து வருது. யாசர் என்ற வேர் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பயிற்சி, ஒழுங்கு, திருத்தம், சிக்ஷை. சில சமயம் சிக்ஷிக்கப்படும் போது தான் நம்ம ஒழுங்காகிறோம் இல்லையா? சில சமயத்தில் நம்ம வழி தவறி போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? சிக்ஷித்து சரியான பாதையிலே நம்மை நடத்த விரும்புகிறார். ஆகவே அந்த எபிரேய அர்த்தத்தை மறக்க வேண்டாம். முசார் இதோடைய கிரேக்க அர்த்தம் ஒன்று உண்டு, செம்னாஸ் என்று பேர். அந்த கிரேக்க அர்த்தத்தின் பேர் செம்னாஸ். அதோடைய அர்த்தம் என்னன்னா தெளிவுள்ள மனதை உடையவர்கள். கிரேக்க அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்னவென்றால் தெளிவுள்ள மனதை உடையவர்கள். நம்ம நல்ல தெளிவாக, அதுதான் அந்த ஒழுக்கத்தின் பண்புகளையும் பார்த்தோம் இல்லையா? தெளிந்த புத்தி இருந்தால் தான் காரியங்களை ஒழுங்காய் செய்ய முடியும். ஒழுங்கு இல்லாவிட்டால் 2 காரியங்கள் நிச்சயம். ஒன்று கஷ்டம், இன்னொன்று நஷ்டம். எனக்கு இங்கிலீஷ் மெசேஜ் இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். எனக்கு என்ன அலிட்டேஷனாக ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னை உட்காந்து யோசித்து தமிழ்லையும் கொஞ்சம் ஏதாவது வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி யோசித்தப்ப என்ன ஆண்டு 2 வார்த்தையை கொடுத்தாரு. ஒழுங்கு இல்லைன்னா என்ன? கஷ்டம், நஷ்டம். இது 3வது என்னன்னா, இஷ்டப்படி ஒழுங்கு இல்லாமல் செஞ்சால் கஷ்டமும் வரும், நஷ்டமும் வரும். சில பேரை பார்த்துருக்கீங்களா? ஒழுக்கமே இருக்காது,
எல்லா காரியத்திலும் கஷ்டப்படுவாங்க. எல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பொருளை வந்து எங்கேயாவது வச்சுருவாங்க, ஒழுங்கே இருக்காது. சில பேர் அந்த காலையில் 8 மணிக்கு ட்ரெயின்னா 7 மணிக்கு டிக்கெட் தேடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? 7 மணிக்கு டிக்கெட்டை தேடி ஆட்டோவில் பறந்து போய் கடைசியாக போய் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் ஏறுறவங்க கூட நம்ம அப்படி இல்லைல்ல. எங்களுக்கு அந்த அனுபவங்கள் நிறைய உண்டு. ஏனென்றால் நாங்கள் இது ஒழுங்கு இல்லாமல் இருந்ததுனால இல்லை, ஊழியத்தின் நிமித்தமாக ஊழியம் மீட்டிங் வந்து பாஸ்டர் முடிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். அதுக்குள்ளே அங்கே ட்ரெயின் வந்து வர்றதுக்கு டைம் ஆகிடும். அதுக்குள்ளே வேகமாக ஓடி போய் ட்ரெயின் ஏறுவோம். அப்படி இருந்தால் பரவாயில்ல, இஷ்டப்படி காரியங்களை நான் செய்வேன், ஒழுங்கில் இருக்க மாட்டேன், ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு சொன்னால் முதலாவது கஷ்டம், இன்னொன்று நஷ்டம். சில பேர் கடைசி வரைக்கும் சில காரியங்களை வைத்து விட்டுட்டு அதற்கப்புறம் ஒழுங்காக எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்ணாமல் திட்டமிடாமல் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சில செலவுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். அதில் நஷ்டம் உண்டாகும். முதலே ஒரு காரியத்தை யோசித்து போய் ஒரு இடத்துல 4 கடை விசாரித்து வாங்குறது எப்படி இருக்குது, கடைசி நேரத்தில் என்ன ஒரு பொருளை போய் என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படுது என்று சொல்கிறது நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். இப்போ இந்த ஒழுக்கமுள்ள ஸ்திரீகள் என்று சொல்லும்போது குணசாலியான ஸ்திரீயிலிருந்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலிருந்து 3 குறிப்புகளை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மனப்படமாக சொல்லணும். சொல்லுங்கள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இருக்கா? அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே அநேக ஒழுங்குக்குரிய காரியங்கள் காணப்பட்டது. அந்த இடத்துல 31:10 அவருடைய விலை என்று சொல்லியிருக்குதில்ல, அந்த விலை என்ற வார்த்தை அவருடைய ஒழுக்கத்தை குறிக்கிறது. எல்லா பண்புகளிலும் உன்னதமான பண்பு ஒழுக்கம். நம்ம 3 விதமான ஒழுக்கங்களை ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். முதல் வந்து வீட்டிற்குரிய ஒழுக்கம். முதலாவது என்ன? வீட்டிற்குரிய ஒழுக்கம். 2வது சமுதாயத்திற்குரிய ஒழுக்கம். 3வது ஆவிக்குரிய ஒழுக்கம். முதலாவது என்ன? வீட்டிற்குரிய ஒழுக்கம். 2வது சமுதாயத்திற்குரிய ஒழுக்கம். 3வது ஆவிக்குரிய ஒழுக்கம். முதல் பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலே ஒழுக்கம் இல்லாவிட்டால் வீட்டிற்குரிய ஒழுக்கம் குணசாலியான ஸ்திரீயை வைத்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏற்கனவே வாசித்த வசனம்தான், ஆனால் ஆவியான உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஏற்கனவே நாம் பார்த்த வசனங்கள், முந்தின நம்முடைய கூட்டங்களை பார்த்த வசனங்கள் தான். நீதிமொழிகள் 31:27 வீட்டிற்குரிய ஒழுக்கம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். சோம்பலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணோக்கத்துக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு? சோம்பலின் அப்பம் புசியாமல். அப்போ நம்ம சோம்பலாக இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்கணுமா? சுறுசுறுப்பாக இருக்கணுமா? சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன 3 வேணும்னா, வேகம் வேணும், உத்வேகம் வேணும், விவேகம் வேணும். இது 3 இருந்தால் தான் சுறுசுறுப்பாய் செயல்பட முடியும். ஆகவே இன்றைக்கி சோம்பலின் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் சோம்பல் இருக்கக்கூடாது. 8 மணிக்கு தூங்குறவங்களும் உண்டு, காலையில் வந்து எழுந்து சூரியனை பார்க்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? என்னென்னா சோம்பேறித்தனம். அதுக்கு தான் ஒழுக்கம் இல்லை. என்ன எப்படி சொல்லுகிறேன் என்றால், முந்தின நாளிலே அந்த ஒழுக்கம் ஆரம்பிச்சிடணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரணும்னா முந்தின நாளே ஆயத்த ஆரம்பிக்கணும். அதே போல் காலையில் எழுந்து துதி ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். நீங்களாக ஒரு நேரத்தை குறிக்கிறீங்கன்னு வைங்க, ஆராதனைக்கு 6 மணிக்கு நீங்கள் எழுந்து ஜெபிக்கணும்னா, துதிக்கணும்னா முந்தின நாள் சீக்கிரமாக படுக்கணும் இல்லையா? அதிலே ஒரு ஒழுக்கம் தேவைப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, தன் வீட்டுக்காரியம் தான் முக்கியம். எல்லாம் வீட்டுக்காரியன்னு படிப்பாங்க, தன் வீட்டுக்காரியம். சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, மற்றவங்க வீட்டுக்காரியத்திலே கண்ணாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, யார் போகிறாங்க, யார் வராங்க, ஸ்டவ்வில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, தீயை கூட விட்டுருவாங்க. விசில் பாட்டுக்கு அடிச்சிட்ருக்கோம், குக்கரும் அடிக்கும், பால் குக்கரும் அடிக்கும். இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரியம் தான் அவனுக்கு ரொம்ப தேவை. பையன் வேலைக்கு போயிட்டானா, இதுவாக கண்ணோக்கம். இந்த உங்களுடைய வீட்டு காரியத்திலே நீங்கள் பக்கத்து வீட்டை பார்த்து அவங்க நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அநேக காரியங்களை இழந்து விடுவோம். அப்போ குணசாலியான ஸ்திரீயின் ஒழுக்கம் என்பது கவனத்தையும்
கண்ணோக்கத்தையும் கரிசனையும் குறிக்கிறது. நம்முடைய வீட்டிலே ஒழுக்கம் காணப்பட வேண்டும். எல்லா காரியங்களும் ஒழுங்காக நம்ம வீட்டில் எல்லாவற்றையும் அடுக்கி வைத்து, வீட்டில் யார் வேணால் எப்போ வேணால் வரலாம் இல்லையா? அதான் அடிக்கடியாக வாலிபர் ஒரு ட்ராமா போடுவாங்க. எல்லாம் குப்பையெல்லாம் அப்படியே கிடக்குமா, கார்பெட்டில் என்ன பண்ணுவாங்களா, எல்லாத்தையும் தள்ளுவாங்களாம், தள்ளி மூடிடுவாங்களாம். அப்படி அல்ல, கர்த்தர் சொல்கிறார் ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டும். இப்போ இந்த குணசாலியான ஸ்ரீயினுடைய வாழ்க்கையிலே முக்கியமான சில ஒழுக்கங்களை காண்போம். முதல் நம்பிக்கை. நீதிமொழிகள் 31:11 அதை திறந்து வச்சுக்கோங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்புன்னு போட்டிருக்கா. அப்போ அந்த குணசாலியான ஸ்ரீயுடைய ஒழுக்கம் என்னன்னா நம்பிக்கை. நான் புருஷன் மனைவி மாத்திரம் பேசவில்லை, உங்களுடைய வீட்டில் இருக்க யாராக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், மாமியாக இருந்தாலும், உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். எங்கள் அம்மா எனக்காக ஜெபிப்பாங்க, அம்மா என்னை தனியாக விட மாட்டாங்க. அதே போல் எல்லாருக்கும் வீட்டார் மத்தியிலே நம்மை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். விசேஷமாக அவருடைய புருஷனை இருதயம் அவளை நம்பும். எனக்கு தெரியாமல் காசு சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு புருஷனுக்கு தெரியணும். எனக்கு ஒரு இடத்துக்கு சொல்லாமல் போக மாட்டாங்க, ஒரு காரியத்தை சொல்லாமல் செலவழிக்க மாட்டாங்க என்பது அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது ஒழுக்கம், நீதிமொழிகள் அடுத்த 12ஆம் வசனம், நன்மை செய்தல். அவள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். இதை எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அவன் கணவனுக்கு செய்கிற நன்மையை மாத்திரமல்ல, தாயாருக்கும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் நன்மை செய்யத்தக்கதாக கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். மூன்றாவது என்னன்னா உற்சாகம். அந்த ஒழுக்கத்தின் பண்பு என்னன்னா உற்சாகம். அது என்ன சொல்லப்பட்டிருக்குது 13ஆம் வசனத்தில், உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். இன்னைக்கு நிறைய பேருக்குலாம் உற்சாகமே இல்லை. அந்த காலையில் அந்த சில காரியங்கள் எல்லாம் அந்த முந்தின நாளை பொறுத்திருக்க அப்படினால காலையில் அவங்களால எந்திரிக்க முடியல, உற்சாகமாக காரியங்களை செய்ய முடியல. சில சமயம் பிள்ளைகளை சரியான ஒரு உணவு கொடுத்து அனுப்ப முடியல, ஆஃபீஸ்க்கு சரியாக அனுப்ப முடியல. அந்த உற்சாகம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். நான்காவது என்ன, கடின உழைப்பு. எங்கே இருக்குது? 14ஆம் வசனத்திலே ஒழுக்கம் என்று சொல்லும்போது வீட்டிலே கடின உழைப்பு இருக்க வேண்டும். அவள் எப்படி இருந்தாலாம்? வியாபார கப்பலை போல் இருந்தாள். சில பேரை பார்த்துருக்கீங்கன்னா எந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ண அவங்கள என்ன பண்ண முடியாது, தூக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்படி அல்ல, வியாபார கப்பல்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வியாபார கப்பல்னால் எப்படி இருக்கும்? பிஸியாக இருக்கும். அப்புறம் கப்பல்னா என்ன? என்ன விதம் பிரயாணம், அது ஏதாவது ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். வியாபார கப்பல் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் கிச்சனுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே சாப்பாடு மேஜையில் ஒன்றுமே இருக்காது. என்ன திட்டுவாங்க சில சமயம் நம்மள இல்லையா? என்ன இவ்வளோ நேரம் கிச்சன்லேருந்து என்ன அறுசுவை உணவு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கடைசியில் ரசத்தையும் ஊறுகாய் வச்சுருக்கேன், இவ்வளோ நேரம் இதான் பண்ணியா? கடின உழைப்பு இல்லை நிறைய பேருக்கு. இப்போ என்னென்னா வரும்போது இப்போ என்னுடைய கசனும் நானும் பேசிக்கிட்டோம். சில மருமகள் என்ன பண்ணுறாங்கன்னா வர வழியிலே அந்த ரெடிமேட் விற்குது இல்லையா, மட்டன் பால்ஸு, அதை வர வழியிலே வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்களாம், டைரெக்டாக பொரிச்சுக்கிறாங்களாம். ரெடி டு குக்கு பற்றியா எல்லாம் வருது, ரெடி டு குக்கு. அப்புறம் யூடியூப்பில் என்ன வருது, இதை போடுங்க அதை போடுங்க. அது கூட சில பேர் கஷ்டமாக இருக்குது. அது சரியாக செஞ்ச சில பேக்கெட்ஸ் வைக்கும், பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ எங்கேயோ சமையலுக்குள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களை நீங்கள் கவனிக்கிறதுக்காக சொல்கிறேன். ரெடி டு குக்கை போட்டு அதை பிரித்து எண்ணெய்க்குள்ளே போட்டால் என்ன ஆயிடுச்சு, சமையல் ஆயிடுச்சு. அப்படி இல்லை, நான் சில பேரை பார்த்துருக்கேன், அந்த மசாலா முதற்கொண்டு என்ன பண்ணுவாங்க, தனியாவை இடித்து. அன்றைக்கி ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ நான் கேட்டேன் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு சோத்திர கூட்டத்துக்கு போயிருந்தோம், தனியாவை இடிப்பேன் இதை இடிப்பேன்னா அப்போ எவ்வளோ கடின உழைப்பு இருக்குது இல்லையா? அப்போ அந்த வீட்டிற்குரிய ஒழுக்கத்திலே நாம் கடினமாய் வேலை செய்து, அந்த பிரியாணி கூட பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இது மிக்ஸு விற்பான்ல, அது ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் நாம் அந்த காலத்தில் செய்தது போல் ஒவ்வொரு பொருளையும் போட்டு நேரம் எடுத்து செய்யும் போது அதில் டேஸ்ட்டே வேறு இல்லையா? ஐந்தாவது ஒழுக்கம், வீட்டிற்குரிய ஒழுக்கம் என்ன, பொறுப்பு. 15ஆம் வசனம் 15-16 இருட்டோடே எழுந்து, அதை பற்றி நான் பேசிட்டேன். தன் வீட்டாருக்கு
ஆகாரம் கொடுக்கிறாள். எனக்கு ஒரு மருமகளை தெரியும், ஊழியத்தின் துவக்கத்தில் அவங்க பாட்டுக்கு வந்து ஊழியத்து கிளம்பி வந்துடுவாங்க. மாமியாரும் சுத்தமாக கவனிக்கிறதே இல்லை. எப்போ கேட்டாலும் வீட்டில் ரசம்னுவாங்க. என்னென்ன ஊழியத்துக்கு வந்துடுமா? அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு எல்லாருக்கும் நீங்கள் ஆகாரம் கொடுத்து விட்டு தான் என்ன பண்ணணும். அது ஊழியமாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் அப்படிப்பட்டதான ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டும். அது ஒரு ஒழுக்கம். நான் இன்னைக்கு முக்கியமாக சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அம்மா வீட்டுக்கு போகணுன்ற டைமில் மாத்திரம் விடிகாலையிலே ஏஞ்சி 3 வேளைக்கு சமைச்சு எல்லாத்தையும் காஃபி முதற்கொண்டு இன்னைக்கு வந்து முடிக்கிற மாதிரி நான் தெரியல, அந்த ஃப்ளாஸ்கில் வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு போவாங்க. அதே இது மாமியார் வீட்டுக்கு போகணுன்னா பெட்டை விட்டே இறங்க மாட்டாங்க. அப்போ என்ன, பொறுப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை. ஆகவே இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். 16ஆம் வசனத்தில் வாங்குகிறாளாம், நாட்டுகிறாளாம், அவள் பொறுப்பு எடுத்துக்கிறாள். 6வது ஒழுக்கம், வீட்டிற்குரிய ஒழுக்கம் என்னவென்றால் ஆயத்தம். நீதிமொழிகள் 31, 21, 22, 24 அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்க, நம்ம வாசிக்க நேரம் இல்லை. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுத்தி இருந்தான்னு சொல்லி போட்டிருக்குதா. இரட்டை புரைனா என்ன? கம்பளம். தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் வீட்டாரின் தேவைகளை சந்திக்கிறதான ஒரு ஆயத்தம். புரியுதா? அவள் வந்து கோல்ட் சீசனில் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய வீட்டார் வந்து குளிரில் நடுங்கக்கூடாது என்று சொல்லி அவள் இரட்டை புரை அவங்களுக்கு உடுத்து வைக்கிறா, அவளுக்கு கொடுக்குறா, கம்பளத்தை கொடுக்குறா. அப்போ ரத்தின கம்பளங்களை உண்டு பண்ணின்னு சொல்லி 22ஆம் வசனத்தில். அப்போ பாருங்கள், ஒரு ஆயத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வீட்டாருக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்போது எல்லா காரியமும் ஒழுங்காய் கிரமமாய் செய்யப்படும். அதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நீதிமொழிகள் 31, 25 அதே ஆயத்தத்தில் என்னன்னா, அவள் வந்து வருங்காலத்தை குறித்து மகிழுகிறாள் இருக்கா. 31, 25 கடைசி பாகம் வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். இதில் என்ன சத்தியம் என்னவென்றால், ஒழுக்கம் உள்ளவர்கள் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துவார்கள். ஆயத்தப்படுத்துகிறவர்கள் வருங்காலத்தை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். இல்லையா? ஒரு மாதத்தில் இவ்வளோ செலவு இவ்வளோ இருக்குதுன்னா முன்கூட்டியே அதற்காக எல்லாவற்றையும் பிரித்து வைத்து அதிலே ஒரு வரவு செலவு கணக்குகளை பார்த்து சேமித்து வைத்து வருங்காலத்தை குறித்து கவலையே இல்லை என்றால் அவளுக்குள்ளாய் ஆயத்தம் என்கிறதான ஒழுங்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். 7வது கவனம். நம்ம வீட்டில் கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்க எப்போ வெளியில் போகுது, எப்போ உள்ளே வருது, பிள்ளைங்க எங்கே போயிருக்குது, கணவனார் இன்னும் வேலையிலேருந்து வரலையே, ஒருவேளை ஆஃபீஸில் வந்து அதிகமான வேலையா, இந்த கவனம் வந்தவுடனே வந்து அவளை கவனிக்க வேண்டிய விஷயத்தில் தேவையை சந்திக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த கவனம் வந்து மிகவும் முக்கியம். எத்தனாவது வசனம்? நீதிமொழிகள் 31, 27 அந்த கடைசி பாகம் எப்படி நடக்குதுன்னு கண்ணோட்டமாகவே இருக்கணும். நம்முடைய இன்றைக்கி என்னுடைய வீட்டுக்காரியம் எப்படி இருக்குது, நாளைக்கு என்னுடைய வீட்டுக்காரியம் எப்படி இருக்க போகுது, முந்தின நாள் எப்படி இருந்து அதிகமாக நான் செலவு பண்ணிட்டேன், அதனால நான் இன்றைக்கி கஷ்டப்படுகிறேன். ஆகவே வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கிற பொறுப்பு, ஆயத்தம், கவனம் யாருக்கு உண்டு? ஸ்திரீகளுக்கு உண்டு. ஆகவே இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. 8வது ஒழுக்கம் என்னென்னா, புருஷன் வேட்பற்றனாய் புருஷனை மாற்றிடுறார். அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய இடங்களில் போய் உட்காரும் போது பேர் பெற்றவனாக இருக்கிறான்னு போட்டிருக்குதா. நீதிமொழிகள் 31, 23 சில பேர் அந்த வேலைக்கு அனுப்பும் போது ஒரு சண்டை போட்டு அனுப்புவாங்க பாரு, பாவமாக இருக்கும். அவர் ஏற்கனவே டென்ஷனில் போவார், அங்கே பாஸ் அவர் சந்திக்கணும். பிள்ளைங்களையும் அப்படி தான் திட்டி அடித்து தலையில் கொட்டி அதுங்களை என்ன பண்ணுறது, தரன்னு இழுத்துன்னு போய் வேனில் விடுறது. பாதி அது வாயில் இங்கே ஒரு இட்லி இருக்கும். ஏன்னா அம்மா அன்னைக்கு இட்லி லேட்டாக சுட்டிருக்காங்க, புரியுதா? காலையில் எந்திரிக்கல, அதனால் இட்லியை வந்து 8 மணிக்கு வேன் வருதுன்னா 7:30 தான் சுடுறது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, அதுலேயே ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஷூ சாக்ஸ்லாம் போட்டு இட்லியை திணிச்சு அது முழுங்க முடியாமல் வெளியில் துப்ப முடியாமல் வெளியில் வாயை திறக்காதன்னு சொல்லி வேனில் ஏற்றி அமிச்சா அது பாவம் இல்லையா?
அப்போ ஒழுக்கம் இல்லைல்ல. 7 மணிக்கு ஏஞ்சி எல்லாவற்றையும் செஞ்சு அந்த பிள்ளைக்கு ஊட்டி தண்ணி கொடுத்து நல்லா தலையில் கை வச்சு ஜோமணி அனுப்புனீங்கன்னா அந்த பிள்ளை நல்லா படிக்குமா இல்லையா? அதே போல் உடைய கணவனான சண்டை போட்டு அனுப்பாதீங்க. இப்போ கவனங்கள் என்று சொல்லும்போது நிறையா 3 விதமான கவனங்கள் நம்ம வீட்டுக்குரிய ஒழுக்கத்தில் உண்டு. ஒன்று, நிர்ணயம் பண்ணணும், காரியங்களை நிர்ணயம் பண்ணணும், இல்லாவிட்டா திட்டம் பண்ணணும். ரெண்டாவது, நிர்வாகம் பண்ணணும். நிர்வாகம்னா அது மேனேஜ் பண்ண தெரியணும். மூன்றாவது, நியமனம் பண்ணணும். முதல்ல என்ன சொன்னேன்? நிர்ணயம். ரெண்டாவது நிர்வாகம். மூன்றாவது நியமனம். இந்தந்த காசு இதுக்கு தான், வேறு எதுக்கும் நான் அடுத்து செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லி அநேக காரியங்களை திட்டம் பண்ணி ஒழுங்காக செய்ய வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் கூட அழகாக சொல்கிறாரு. ஆனால் இந்த சண்டை போடுற ஸ்திரீகளை குறித்து எனக்கு ரொம்ப கவலை. என்னென்னா, நீதிமொழிகள் திடீர்னு அந்த வசனம் எனக்கு மனசில் வந்துடுச்சு. என்னுடைய நோட்ஸ் இல்லை, அப்புறம் தேடி பார்த்து எடுத்தேன். 27:15 என்ன போட்டிருக்கு? ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியம் சரின்னு போட்டிருக்கா. அடைமழையில் ஓயாத ஒழுக்கு, அதான் எனக்கு புரியவே இல்லை. அடைமழையில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்ரீ போட்டிருக்கா. வாசிங்க, வாசல்லாம். நீதிமொழிகள் 27:15. 15 வாசிங்க. அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அப்போ சண்டை போட்டு போட்டு சில காரியங்களை நிர்வகிக்காமல், நிர்ணயம் பண்ணாமல், காரியங்களை கெடுத்து விட்டு நாம் காரியங்களை ஒழுங்குபடுத்தவே முடியாது. ஆகவே உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த வீட்டிற்குரிய ஒழுக்கத்திலே ரூத்தை குறித்து நான் பேசணும். குணசாலின ஸ்ரீயை குறித்து பார்த்தோம். ரூத் தன் வீட்டாரோடு நிலைத்திருக்க முதலாவது எடுத்த ஒரு ஒழுங்கு என்னன்னா, வீட்டாரோடு நிலைத்திருக்க ரூத் எடுத்த தீர்மானத்தின் ஒழுங்கு. 2 கணவன்மாரும் இறந்து விட்டாங்க இல்லையா? ரூத்துடைய கணவன்மாரும் ஓர்பாடு கணவன். ஆனால் அந்த நகோமி கிளம்பும் போது, உன் ஜனம் என் ஜனம், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன் என்று சொல்லி தன் வீட்டாரோடே சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் எடுத்த ஒரு முடிவு, ஒரு தீர்மானத்திலே ஒரு ஒழுங்கு உண்டு. ஆவனா ஒரு சண்டை வந்தால் என்ன சொல்கிறது? அம்மா வீட்டுக்கு போயிடுன்றது. ஆவனா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் என்ன சொல்கிறது? நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை. கர்த்தர் உங்கள் வைத்த வீட்டிலே நீங்கள் நிலைத்திருக்க எடுக்க வேண்டிய தீர்மானம். ரெண்டாவது ஒழுக்கம் என்னவென்றால், ரூத்தின் ஒழுக்கம் என்னவென்றால், மாமிக்கு உதவி, மாமியாருக்கு உதவி. இது முக்கியமாக பேச வேண்டிய விஷயம். ரூத் 2:11 போவாஸ் இன்னும் ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் மாமனார் மாமியார் கவனிக்கிறாங்களோ, உங்கள் கணவனார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, யார் கவனிக்கிறா? பரம போவாஸ் ஆகிய ஆண்டவர் கவனிக்கிறார். இங்கே போவாஸ் சொல்கிறார் பாருங்க 2:11, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, நீ உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததுன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ அவர் கவனிச்சிருக்காரு, அப்போ கேள்விப்பட்டிருக்காரு. அதே போல் ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் கவனித்து அது விவரமாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. உன் மாமியாருக்கு செய்த உதவிகள் ஒரு ஒழுங்கின் முறையான ஒரு உதவிகள். நம்முடைய மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் யார் பார்த்து கொண்டிருக்கா? நம்முடைய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு அதில் ஒரு வீட்டுக்குரிய ஒழுக்கத்தை தாங்க. மூன்றாவது, இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு கடின உழைப்பு இருந்தது. அவள் வயலுக்கு போவா, சாயங்காலம் மட்டும் இருப்பா. 2:17 நீங்கள் வாசிக்கலாம். அவள் சாயங்காலம் மட்டும், ரூத் 2:17, சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். அவளுடைய பிரயாசத்தை நீங்கள் பார்க்கலாம். உண்மையாய் பிரயாசப்படுபவர்கள் தான் ஒழுக்கமுடையவர்கள். அவர்கள் தான் உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே உயர முடியும். 18ஆம் வசனம் அது 17ஆம் வசனத்திலே அதை தட்டி அடித்து தீர்ந்த போது என்ன பண்ணுறா? அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அதை மாமி பார்த்தாள் இல்லையா? அவளுக்கு கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மாமி கொடுக்க வேண்டியதை கொடுக்குறா. கடினமாக உழைத்து நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம தாங்க உழைக்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் உழைக்கணும் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு சமையல் வேலையாக இருந்தாலும், வீடு ஒதுக்குற வேலையாக இருந்தாலும், எல்லா காரியத்திலும் நம்முடைய வீடு, அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய நம்ம சில ஒழுங்குகளையும் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிற்குரிய ஒழுக்கத்திலே என்னுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் காலையில் ஏஞ்சோன்னா துதி ஆராதனை இருக்குதா?
பார்க்குறீங்களா? முதல்ல ஏஞ்சோன்னா அங்கே காப்பி தூள் இருக்குதான்னு தான் போய் பார்க்குறீங்க. பால் வந்துடுச்சா எங்கே ஓடுறோம்? கேட்டுக்கிட்ட ஓடுறோம். பால் வரலன்னா பால் காரனை திட்டிகிட்டு இருக்கோமே ஒழிய, இன்றைக்கி நான் காலையில் ஏஞ்சி குடும்பமாக உட்காந்து ஆராதிச்சோமா, எங்களுடைய வீட்டில் ஜெபம் இருந்துச்சா, எங்கள் வீட்டில் துதி இருந்துச்சா, அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம். ஒருவேளை கணவனார் முந்தின நாள் வேலையினால் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தால் கூட காலையில் ஒரு 5 நிமிஷமாவது கை கோர்த்து ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் ஜெபத்தோடு தான் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும். சரியா? அப்படியே அதே போல் 4வது ஒழுக்கம் என்னென்னா, வயல் நிலத்திற்கு ஒழுங்காக செல்லுதல். அவ ஒவ்வொரு நாளும் எழுந்து தன் மாமியார் தன் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் மாமியாரால் முடியாத காரியத்தை யார் செஞ்சா? ரூத் செஞ்சா. இன்னைக்கு அம்மா அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவான், போமா. சொந்த அம்மாட்டே கூட அப்படி சொல்கிறோம் சமயம் இல்லையா? போமா, உனக்கு ஒரு வேலையே இல்லை, உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுற, வேலை வாங்குற, போய் எடுத்துக்க வேண்டியதானே. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களே ஒழுங்கினமாய் நடப்போம் என்றால் அதை யார் கவனிக்கிறது? பரம போவாஸ் அவ கவனித்து கொண்டிருக்கார். காலையில் எழுந்து போவாஸின் வயல் நிலத்திற்கு கதிர் பொறுக்கும்படியாக போவாது. ரொம்ப கஷ்டமான வேலை. ஏனென்றால் அப்படியே அந்த மண், அந்த வயல் நிலம் என்று சொல்லும்போது அந்த பரப்பிலே மணற்பரப்பிலே அந்த கதிர்கள் விழும்போது அது ஒவ்வொன்றா அவள் பொறுக்கி எடுக்கணும். அந்த கஷ்டமான வேலைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதில் இருக்கிறதான எல்லா விதமான அழுக்குகளையும் நீக்கி அதை நல்லா ஆயத்தப்படுத்தி தன்னை மாமிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பாள். 5வது ஒழுக்கம் என்னென்னா, வீட்டாரோடு ஐக்கியம். ரூத்துக்கு மாமியோட ஐக்கியம் இருந்தது. ரூத் 2:19, அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினா கேட்டக்கூடாது, அவ்வளோதான். மாமியார் வாயை திறந்தா போச்சு, எங்கம்மா போன, இன்னைக்கு என்னம்மா பண்ண, அவ்வளோதான். தெரியும்ல உங்களுக்கு, வேலைக்கு போகிறேன்னு தெரியும்ல. நாங்கள் தான் போகிற இடத்துக்கு தான் போகிறேன், எப்படி உழைச்சிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு வேறு பதில் சொல்லணுமா? எனக்கு ஒரு மருமகளை தெரியும், அங்கே தான் மாமியார் வெளியில் உட்காந்துருப்பாங்க, இவங்க கிளம்புவாங்க ஸ்கூலுக்கு, ஒரு வார்த்தை நான் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே விருட்டுன்னு போகிறது, விருட்டுன்னு வர்றது. அவங்க பாவம் ஏக்கமாக பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்க பார்த்துக்கினே இருந்தாங்க. இந்த வீட்டு கதையெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சொந்த அவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் போய் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஊழியக்கார்ட்ட வந்து சொன்னால் பரவாயில்ல, நாங்கள் ஜெபிச்சிடுவோம். ஆனால் உங்களுடைய மாமியாரை குறித்து மாமியார் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லி அவங்க ஆஸ்வாதமாக இருந்தால் தான் நம்ம ஆஸ்வாதமாக இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்முடைய அம்மா ஆஸ்வாதமாக இருந்தால் தான் நம்ம ஆஸ்வாதமாக இருக்க முடியும். அடுத்தது அந்த ரூத்துடைய ஐக்கியத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். எவ்விடத்தில் வேலை செய்தாய், முதல் வேலைக்கு போகிறா இல்லையா, அப்போ அந்த அந்த தகவல்களையும் அவள் சொன்னதுனால்தான் போவாஸை குறித்ததான காரியத்தை நகோமியால் ரூத்திட சொல்ல முடிந்தது. ஏன்னா ரூத்துக்கு இது புது இடம். அப்போ நகோமிகிட்ட சொன்னதுனால்தான் ரூத் வந்து போவாஸ் நிலத்தில் நான் வேலை செஞ்சேன்னு சொன்ன உடனே அவளால் கனெக்ட் பண்ண முடியுது. அது அந்த ஆள் வந்து நம்முடைய உறவின் முறையான். அப்போ அதில் ஒரு கனெக்ஷன் உண்டானதுனால்தான் கடைசியிலே ரூத் போவாஸை அடைய முடிந்தது. அதே போல தான் இன்றைக்கு நாம் வீட்டிலே இருக்கிற அனைவரோடும் நாம் சமாதானமாகவும் ஐக்கியமாகவும் வாழ்ந்தாதான் பரம போவாஸை போய் அடைய முடியும். இன்றைக்கி நினைக்கிறாங்க, இங்கே உறவு வச்சுக்காம ஆண்டவரோட ஜெபிப்பேன், ஆண்டவரோட உறவு வச்சுக்குவேன், ஆனால் எல்லாம் ஆண்டவர் எனக்கு மேலேருந்து என்ன கொட்டிடுவார், ஆசீர்வாதத்தை கொட்டிடுவார். இல்லை, இந்த இடத்துல 20ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனம் 2ஆம் அதிகாரமா ரூத்தின் புஸ்தகம் 2:20, அப்பொழுது நகோமி, 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க பாருங்கள், மாறி மாறி பேச்சே இல்லை நிறைய வீட்டில். அப்படியே வர்றது, அப்படியே உள்ளே போகிறது, அப்படியே அது இன்னும் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் கிச்சன்லேயே இருக்கிறது, வெளியே போகிறதா இருந்தால் என்ன பண்ணுறது, அவசரமாக பேக்கை தூக்கிட்டு வெளியில் ஓடிடுறது. இல்லை, உட்காந்து பேசுங்க, உங்கள் அம்மாக்கிட்ட உட்காந்து பேசுங்க, உங்கள் மாமிகிட்ட உட்காந்து பேசுங்க, உங்களுடைய பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுங்க. அந்த ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்கும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நகோமி ரூத்தை பார்த்து பேசுகிறா, ரூத்து நகோமியை பார்த்து பேசுகிறாங்க, இப்படியே போயிட்டு இருக்குது. அப்புறம் 22ஆம் வசனத்தில், அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே
நீ வேறு வயலுக்கு மனுஷனை எதிர்க்காதபடிக்கு அவங்க வேலைக்காரியோட நிறைய ஆலோசனை வருகிறது. உங்களுடைய ஒழுக்கத்தில் தான் கர்த்தர் அநேக ஆலோசனை உங்களுக்கு தருவார். வயது முதிர்ந்தவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. எங்களால் சொல்ல முடியும், ஊழியத்தில் அநேக ஆலோசனைகள் 4 பேரால் கொடுக்கப்பட்டது. என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய மாமனார் மாமியார். என்னுடைய தாய் தகப்பன் வேறு இடத்துல இருந்தாங்க, என்னுடைய மாமனார் மாமியார் ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் கூட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும், அதை கேட்டு நாங்கள் கூடி ஆலோசனை பண்ணி நாங்கள் காரியங்களை செய்ததுனால நாங்களே செய்யலாம். எங்களுக்கு அழைப்பு இருக்குது, கர்த்தர் எங்களோடு இருக்கிறான்னு சொல்லி செய்யலாம். இல்லை, அதனால தான் ஊழியம் ஆஸ்வதிக்கப்பட்டது. அதனால் உங்களுடைய நல்ல அட்வைஸ் உங்களுடைய மாமியிடத்துலையோ மாமியார் இடத்துலையோ, இல்லாவிட்டால் உங்களுடைய தகப்பனிடத்துலையோ தாயிடத்துலையோ உங்களுடைய சகோதரி இடத்துலையோ ஒரு நல்ல இணக்கம் வேண்டும். அந்த இணக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அடுத்தது இந்த ரூத்துடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா வரும்? இங்கே இந்த 3:1 என் மகளேன்னு சொல்கிறாங்களா? யார் சொல்கிறா? நகோமி ரூத்தை பார்த்து, என் மகளே உன்னுடைய சௌக்கியத்தை நான் தேடாதிருப்பேனோன்னு எப்படி சொல்கிறாங்க நகோமி? அந்த ரூத் வைத்திருந்த ஐக்கியத்தினால இந்த ரூத்துக்கு நான் எதாவது செய்யணும், போவாஸ் மூலமாக எதாவது செய்யணும் என்று சொல்லி என் மகளே என்று சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன் அதே இதை ரூத் 3:10 போவாஸ் என்ன சொல்கிறாரு? என் மகளேன்னு சொல்கிறாரா? அதில் பாருங்கள், ரூத் 3:10 என் மகளே 2 தடவை சொல்கிறாரா? அந்த வசனங்களே நீங்கள் வாசித்து பாருங்கள். 3:1 நகோமி ரூத்தை பார்த்து என் மகளே சொல்கிறா. அந்த போவாஸ் ரூத்தை பார்த்து என் மகளே சொல்கிறார். சத்தியம் என்னவென்றால், வீட்டிலே மகளே என்று மாமியார் உங்களுக்கு சாட்சி கொடுத்தால்தான் போவாஸிடம் சாட்சி பெற முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பற்றி சாட்சி கொடுத்தாதான் நம்முடைய பரம போவாஸ் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். அது மாத்திரமில்ல, 3:11 இப்போதும் மகளே நீ பயப்படாதேன்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அவள் அவளுக்கும் அந்த ரூத்துக்கும் நகோமிக்கும் ஒரு சமாதானம் இருந்தது, ஒரு ஐக்கியம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒழுக்கம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்குதா? அடுத்தது வீட்டிற்குரிய ஒழுக்கத்திலே மரியாளை குறித்து பாருங்கள். மரியாள் லூக்கா 1:38 என்னன்னு தொடங்குது. அதற்கு மரியாள் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறா. 1:28 எடுங்க. லூக்கா 1:28 வாசிக்கலாம். லூக்கா 1:28 எப்படி தொடங்குது? அவள் இருந்த வீட்டில், மரியாள் இருந்த வீட்டில், நிறைய பேர் வீட்டிலே இருக்கிறது இல்லையா, அதனால தான் அதை திருப்பி சொல்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தூதன் பிரவேசித்த வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் என்று சொல்லிவிட்டு, ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை உன் மூலமாக ஒரு ரட்சகர் பிறக்க போகிறார், அவருக்கு நீ கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஏசுன்று பெயரிடுன்னு சொல்லி எல்லா தேவ திட்டத்தையும் அவர் சொல்ல போகிறாருன்னு மரியாளுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் அவள் வீட்டில் இருந்து தேவ தூதனின் வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையை முதல் சந்தேகப்பட்டாலும் அதற்கு பிறகு 38 இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தன் வீட்டிலே தேவ வார்த்தை வந்தபோது அதை அவள் ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறினது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் தேவனுடைய சித்தம் நிறைவேறலைன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்வதில்லை. விசேஷமாக கர்த்தர் சபையிலும் பேசுகிறாரு, கர்த்தர் உங்கள் வீடுகளிலும் உங்களுடைய தனிப்பட்ட வேத தியானத்திலும் கர்த்தர் பேசுவார். ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான திட்டத்தை வெளிப்படுத்துவார், உங்களை குறித்ததான திட்டத்தை வெளிப்படுத்துவார். அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை பிடித்து, கர்த்தாவே இந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்பு வீட்டில் தொடங்கணும். அந்த அர்ப்பணிப்பு வீட்டில் இருந்தால் சபையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஈஸியாக கீழ்ப்படிஞ்சிடும். வீட்டில் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லையே, அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மனதில்லையே, இன்றைக்கி ஆவியான திட்டோட்டமாக பேசுகிறோம். அது மாத்திரமல்ல, மரியாளுக்கு ஒரு முழு திட்டம் தேவதூதன் சொல்லிட்டார். ஆனால் அவளுடைய ஒழுக்கம், மரியாளுடைய ஒழுக்கம் என்னென்னா, தேவன் தூதன் சொன்ன திட்டத்தை எல்லாரிடத்துலையும் போய் சொல்லலை.
நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஏன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு பிறக்க போகிறாராம், நான் என்ன தான் தேர்ந்தெடுத்தாங்க சொல்கிறீங்களா இல்லையா? யாராவது ஒருத்தர் ரட்சிப்புகள் நடத்தினா, ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் போய் சந்தித்தேன், நான் போய் பேசினேன். இல்லை, நீங்கள் பேசுனீங்க, ஆண்டவர் கிரியை செய்தார் இல்லையா? அப்போ நமக்கு மகிமை ஒன்றுமே இல்லை. அவள் தனக்கு மகிமை எடுத்து, அவள் சாதாரண ஒரு பெண்ணாக இருந்த அந்த மகளை தேர்ந்தெடுத்த போதிலும் அவள் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய திட்டத்தை எல்லாரிடத்திலும் போய் சொல்லலை, ஆவிக்குரிய மகளாகிய எலிசபெத்தில் போய் சொல்கிறான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை தனிப்பட்ட ரீதியிலே ஒரு தீர்க்க தரிசனமாகவோ ஒருவேளை ஒரு மெசேஜ் மூலமாகவோ கர்த்தர் திட்டவட்டமாய் உங்களுடைய தேவனுடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதை எல்லா இடத்துலையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போய்விடும். ஏனென்றால் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுவாக நடக்க போகுது, இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, இந்த திட்டம்லாம் நடக்கவே நடக்காது என்று சொல்லி உங்களை அதைரியப்படுத்துவர்கள் இருப்பாள் என்றால் அவருடைய வார்த்தைகள் கேட்கும் போது உங்களுக்கு சந்தேகம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுக்க முடியாது. ஆனால் அவளுக்கு நல்லா தெரியும். அது மாத்திரம் இல்லை, தேவதூதர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஏற்கனவே எலிசபெத் கர்ப்பவதியாக இருக்கிறான்னு சொல்லி இவ கிளம்பி போகிறா. எத்தனை மாதங்கள் தங்கியிருந்தா? 3 மாதங்கள் என்ன பண்ணுறா, மரியாள் போய் எலிசபெத்தில் வீட்டில் இருக்கிறா. ஒரு 5 நிமிஷம் ஒரு சகோதரி இன்னொரு வீட்டில் போய் இருக்க முடியலங்க. என்ன வார்த்தைங்க, என்ன காசிப்பு, புறங்குறுது, அவங்கள பற்றி தெரியுமா, இவங்கள பற்றி தெரியுமா, எல்லாம் சொல்லிட்டு ஜபத்துக்கு தான் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. மனசுலேயே இருக்கும். அந்த ஸ்ரீ டெலி உமன் ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா, டெலகிராமு, வேறு என்ன இருக்குது, டெலிபோஸ்ட், இது எல்லாத்தையும் காட்டிலும் டெலி உமன் ஒன்று இருக்கான். ஒரு ஸ்ட்ரீட்டை ஒன்று சொல்லிட்டா போதுமா, முழு ஊருக்குமே பரவிடுமா. அதுதான் டெலி உமன். அதனால் தயவுசெய்து சொல்லாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை சொல்லாதீங்க. அவள் அழகாக அங்கே போய் தேவனுடைய திட்டத்தை ஆவிக்குரிய மகளாகி எலிசபெத்தில் சொன்னதில் அவருடைய ஒழுக்கத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே போய் சொன்ன உடனே அந்த வீட்டிலே அவன் இருந்த எலிசபெத் அந்த மரியாளை உற்சாகப்படுத்துகிறார். எங்கே பார்க்குறோம்? லூக்கா 1:45 வாசிங்க, முக்கியமான வசனம். இப்போ மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டா. அங்கே தேவனுடைய திட்டத்தை அவள் சொல்லக்கூட இல்லை. ஆனால் எலிசபெத்து என்ன பண்ணுறா, தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறாள். அப்போ எவ்வளோ ஒரு ஒருமனப்பட்ட ஆவி இருந்தது பார்த்தீங்களா? அவள் வீட்டுக்கு தான் போனா. வாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி. யார் சொன்னது இது? எலிசபெத் மரியாளை பார்த்து பேசுறா. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். கர்த்தரால் அவளுக்கு சொல்ல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, ஒரு உற்சாகத்தின் ஆவியை எலிசபெத் மரியாளுக்குள்ள வைத்து அவளை உற்சாகப்படுத்துகிறாள். அது மாத்திரமில்லை, லூக்கா 1:41 வீட்டில் இருந்த எலிசபெத் தீர்க்கதரிசனம் உரைக்கிறா. தன் வீட்டுக்கு வந்த மரியாளை உற்சாகப்படுத்துகிறா. இதுதான் வீட்டிற்குரிய ஒழுக்கம். உங்கள் வீட்டுக்கு வரவங்க உற்சாகப்பட்டு போகிறாங்களா, இல்லாட்டா வந்த உற்சாகமே இழந்து சோர்வாக போகிறாங்களா? உங்கள் வீட்டுக்கு வரவங்கள எப்படி அனுப்புகிறீங்கன்றது முக்கியம். அதில் ஒரு ஒழுக்கம் இருக்குது. நல்லா வரவங்களையும் ஒன்றும் இல்லாமல் நல்லா தான் வந்திருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு. கொஞ்சம் விசுவாசத்தையும் கேன்சரா, ஐயோ அது நான் ஒரு கேஸ் எனக்கு தெரியும், அது நடக்காது. இல்லை சிஸ்டர், இந்த சூழ்நிலையும் கேன்சராக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களுக்கு சுகப்படுத்துவார். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு உண்மையாக ஆசீர்வாதம் இறங்கும்னு சொல்லி அனுப்புங்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தின் வார்த்தையில் கூறுங்க. நிறைய பேர் வீட்டில் புறங்குறதுனால ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் இறங்குறது. இன்றைக்கி தீர்மானப்படுங்க, என்னுடைய வீட்டில் அவருடைய வீட்டில் என்ன இருந்துச்சு? உற்சாகத்தின் வார்த்தைகள். 1:41 வாசிங்க. எலிசபெத் வீட்டில் என்ன இருந்துச்சு? வீட்டிற்குரிய ஒழுக்கத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவினால் நிறைந்துன்னு போட்டிருக்கா. உங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவினால் நிரம்புகிற அனுபவம் உண்டா? சபைக்கு வந்த உடனே 2 பாடல்களை பாடின உடனே ஒருவேளை அபிஷேக கூட்டமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆராதனையில் நம்ம நல்லா பரிசுத்தாவியில் நிரம்புகிறோம். ஆனால் உங்கள் வீட்டிற்குரிய ஒழுங்கு என்னென்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரா? பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்படுகிறீங்களா?
மற்றவங்க ஆஸ்வதிக்கப்படுறாங்களா? உங்கள் வீட்டுக்கு வந்து 5 நிமிஷம் உட்காந்துட்டு போனால் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு, நான் இங்கே போகும்போது ஆஸ்வாதத்தோடு போகிறேன்னு சொல்கிறாங்களா? அப்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான வசனம் உண்டு, சங்கீதம் 68:12. வீட்டில் இருக்கிறவங்களை குறித்து வசனங்களை சொல்லிகிட்ருக்கேன், அதை வாசிங்க. வீட்டில் இருந்த ஸ்ரீ, கடைசி பாகம். வீட்டில் எல்லாரும் எடுத்துட்டிங்களா? சங்கீதம் 68:12. நமக்கு அதிகமான நேரம் இல்லை, வாசிங்க. வீட்டில் இருந்த ஸ்ரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். வீட்டில் இருந்த ஸ்ரீக்கு தான் கர்த்தர் கொள்ளை பொருளாக அவர் தம்முடைய சமூகத்தையும் சமாதானத்தையும் எவ்வளோ கொள்ளை பொருளை உங்களுக்கு கொடுப்பார். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அபிஷேகத்தின் நிறைவை கொடுப்பாரு. உங்கள் வீட்டில் ஒரு சாட்சியாய் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்கிற மாதிரி ஒரு சகோதரியை வீட்டுக்கு கொண்டு வருவார். யாராவது புறங்குறை வந்தாங்கன்னா முதல்ல வெளில போக சொல்ல வேண்டியதுதான். இல்லாவிட்டால் உங்கள் வீடு என்ன பண்ணும்? ஆசுவத்தை இழந்து விடும். அப்போ யாராவது ஒருத்தரை கொண்டு வாங்க, ஆண்டவரே நான் ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் சாட்சி பகிர்கிற அனுபவம் உண்டா? பர்சாவின் நிறைவு உண்டா? யாருக்காவது ஆசுவாதமாக உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். 1 தீமோத்தேயு 5:13 ஒரே ஒரு காரியத்தையும் நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்கள். அதில் ஒரு காரியம் இருக்குது, ஒரு வார்த்தை. எந்த வார்த்தைன்னு சொல்லுங்கள். 1 தீமோத்தேயு 5:13 வாசிங்க. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்கள். அங்கே எங்கே தான் அந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சாரோ தெரில. அலப்புகிறவர்களாயும் சில பேர் அலப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வார்த்தையில் ஒரு சின்ன அர்த்தம் கூட இருக்காது, வேண்டாத வார்த்தை தான். அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாகவும். இது வரைக்கும் எப்படி வந்துச்சு? சோம்பல் உள்ளவள்னு சொல்லிட்டு சகோதரியும் ஆண்டு குறித்து சொல்கிறாரு அங்கே பவுல் அப்போஸ்தலன் தான். அதே மாதிரி சகோதரியும் சேர்த்து சோம்பல் உள்ளவர்கள்னு சொல்கிறாரு. அடுத்தது திரிகிறவர்கள், இல்லாவிட்டால் அலப்புகிறவர்கள் சொல்லிட்டு வீண் அலுவற்காரர்கள் போட்டிருக்கா, காரிகள் போட்டிருக்கா. இப்போ எவ்வளோ அழகாக நம்மளை பற்றி போட்டிருக்கு பார்த்தீங்களா? சோம்பல் உள்ளவளாக கூட ஒரு வேளை சகோதரர் இருந்துடலாம், வீடு வீடாக கூட தெரிஞ்சிடலாம். திரிகிறவங்க இருக்காங்க, அலப்புறவர்கள் கூட இருக்காங்க. வீண் அலுவற்காரிகள் தான் நான் திருப்பி வாசித்தேன். எல்லாத்திலும் அவர்கள் போட்டு இதில் மாத்திரம் நான் அலுவற்காரிகள் போட்டிருக்கு. வீண் அலுவற்காரிகளாக தெரியாதபடிக்கு தகாத காரியங்களை பேசுகிறவளுமாய் இருப்பார்கள். நீங்கள் பேசுகிற பேச்சிலே ஒழுக்கம் தேவை. வீட்டில் என்ன பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளைங்க முன்னாலே என்ன பேசுகிறீங்க, நீங்கள் அதில் ஒழுக்கம் தேவை. லேவியராகமம் 19:16 பார்க்காம சொல்லணும். லேவியராகமம் 19:16, உன் ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி அதோடு முடிச்சிடுவீங்களே. அடுத்தது பார்க்க என்ன? பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு பயம் இருந்தால், உங்கள் வீட்டில் கர்த்தர் பிரசன்னமாக இருக்காருன்னு ஒரு பயம் இருந்தால் கோல் சொல்லி திரிவோமா? இன்னொன்று, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவருடைய இரத்த பழியை நாம் சுமக்க வேண்டி வரும். கடைசி நாளிலே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். இரத்த பழின்னு இருக்கா? அது பயங்கரமான ஒரு வேர்டு. எல்லோரும் எடுத்தீங்களா? லேவியராகமம் 19:16 பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டான்னா, நீங்கள் கோல் சொல்லி தெரிஞ்சிங்கன்னா யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்களுடைய இரத்தப்பழி உங்கள் மீது கர்த்தர் கேட்பார். சரி, அப்போ வீட்டிற்குரிய ஒழுக்கத்திலே நான் 3 முதலாவது குணசாலி ஸ்ரீயை பார்த்தோம், ரூத்தை பார்த்தோம், மரியாளை பார்த்தோம். இப்போ ரெண்டாவது குறிப்பிலே சமுதாயத்திற்குரிய ஒழுக்கம். நீதிமொழிகள் 31:15 கடைசி பாகம், தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். சமுதாயத்துலேயும் நல்ல பேர் வாங்குறா, வீட்டிலையும் நல்ல பேர். வீட்டில் என்ன பேர் தெரியுமா? பாக்கியவதின்னு தான் கூடுவாங்க வீட்டில் இருக்கவங்களாம். நம்மளுக்கு பாக்கியம் பேர் வச்சுக்கிட்டு சமாதானம் பேர் வச்சுக்கிட்டே பாக்கியமும் இல்லை சமாதானமும் இல்லை, ஒரே சண்டையாக தான் இருக்குது. அம்மாவை பார்த்தா அம்மா மூடி கேட்டுட்டா பக்கத்தில் போய் பேச முடியாது, ஆசைப்பட்டதை கேட்க முடியாது. அப்படிலாம் இருக்குது நம்ம வீடுகள். அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல அவள் வீட்டிலே ஒழுக்கமாக இருந்தது மாத்திரமல்ல, குணசாலியான ஸ்ரீ தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறார். இது அவளுடைய முதலாவது அந்த குணசாலியான ஸ்ரீயினுடைய முதல் பாயிண்டில் அவளுடைய கவனத்தை குறித்து பார்த்தோம், கண்ணோக்கத்தை குறித்து பார்த்தோம்.
இங்கே வந்து சமுதாயத்திற்குரிய ஒழுக்கத்திலே குணசாலியுடைய ஸ்ரீனுடைய சாட்சியை பார்க்குறோம். அவள்கிட்ட நீங்கள் போய் அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவள் உதாரத்துவமாக எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாள். நமக்கு உதவி செய்பவளை அன்போடும் பரிவோடும் பெருந்தன்மையோடும் நடத்த வேண்டும். எனக்கு என்னுடைய பாட்டி உயிரோடு இந்த காலத்தில் என்னுடைய அப்பாவுடைய அம்மா சொல்லி கொடுத்த ஒரே காரியம் இன்னைக்கு வரைக்கும் என் மனதில் இருக்குது. நமக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கலாம், நமக்கு அவங்க வந்து பல உதவிகளை செய்து நாம் அவளுக்கு பணம் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஆனாலும் எல்லாரையும் ஆண்டவர் ஒரே கற்பத்தில் உருவாக்குனாரா இல்லையா? அந்த பாகுபாடே நம்ம பார்க்கக்கூடாது. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோடு பேசுகிறார், அவர்கள் நம்மை நம்பி சார்ந்திருக்கிறவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. பேர் ஹோட்டலுக்கு போனால் அந்த சர்வரை ஓட்டுவாங்க பாருங்கள், பாவமாக இருக்கும். ஒரு 17 வயசு 18 வயசு பையனாக இருப்பான். அவன் ஏதோ படிக்காத ஒரு குற்றத்தினால என்ன பண்ணியிருப்பான், ஹோட்டலில் ஒரு சர்வராக இருப்பான். அவனை அப்படியே ஓட வெட்டுறது. சில பேர் வீட்டில் வந்து தங்களுக்கு உதவி செய்வதையும் என்ன பண்ணுறது, துச்சமாய் பேசுவது, அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை குறித்த நேரத்துக்கு கொடுப்பதில்லை, அட்வான்ஸ் கேட்டால் அவ்வளோதான், பயங்கரமாக எரிந்து விழுவது. இப்படியெல்லாம் பண்ணால் நம்முடைய சமுதாயத்திற்குரிய ஒழுக்கம் நமக்கு இல்லை என்று அர்த்தம். நம்மை நம்பி கர்த்தர் எப்படியோ நம்மளை ஆசை வச்சுட்டாரு. நம்ம என்ன தெரியுமா ஆண்டுக்கு நன்றி சொல்லணும், நான் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் என்னை ஆசை வச்சுருக்காரே. கர்த்தர் கொடுத்த பணத்தில் தானே நம்ம கொடுக்குறோம், நம்முடைய சொந்த சம்பாத்தியம் இல்லையே என்று சொல்லி சில பேர் நல்ல வேலை வாங்குவாங்க, கட்டட வேலை வாங்குவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, காசே கொடுக்க மாட்டாங்க. அந்த வார கூலியை அப்படியே கொடுக்காமலே அடிப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த வாரக்கூலி வைத்து தான் அவங்க என்ன பண்ண அவங்களுடைய தங்களுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்போ இந்த சமுதாயத்திற்குரிய ஒழுக்கத்திலே நீங்கள் கடினமாய் யாரையும் நடத்த வேண்டாம். வேலை வாங்கி விட்டு அவளை வந்து சம்பளம் கொடுக்காம அவளை இழுத்தடிப்பது நல்லதல்ல, ஒழுக்கம் அல்ல. சில சமயம் வாடகைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் யார் நம்ம பார்க்குறா, ஆண்டவர் பார்க்குறார். சமுதாயத்திற்குரிய ஒழுக்கத்தில் நம்ம ஏதோ கர்த்தர் நம்மளுக்கு வீடை கொடுத்துட்டான்னு சொல்லி நம்ம வீட்டில் வாடகைக்கு வராங்கன்னு சொல்லி அவங்கள வந்து பல விதத்தில் தொந்தரவு கொடுக்கவே கூடாது. அதனால் இன்றைக்கு ஆவியான பேசுகிறார். இந்த குணசாலிய ஸ்ரீனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சமுதாயத்திற்குரிய ஒழுக்கத்தில் ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். தியாகமான உதவி, இது முக்கியமான பாயிண்ட்டு, எல்லாம் கவனிங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீதிமொழிகள் 31:18 கடைசி பாகம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இதிலே தியாகமான உதவி என்று அவளுடைய ஒழுக்கத்தை குறித்து நான் சொல்லுறேன். இப்போ இது எபிரேய கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இரவிலே அந்த நாட்களே பயணம் பண்ணுகிற வழிப்போக்கர்கள் தாங்கள் போகிற வழியை அறிவதற்காக எந்த வீட்டில் லைட் எரியுதுன்னு பார்ப்பாங்க. இந்த குணசாலியான ஸ்ரீ என்ன பண்ணுறா, இரவில் கூட என்ன பண்ண மாட்டா, விளக்கை அணைக்க மாட்டா. சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் உதவியாக இருக்கணும், ஒருவேளை நான் படுத்துடலாம் கூட, ஆனால் இந்த லைட் எரியதை பார்த்து யாராவது ஒரு வழிப்போக்கர் வந்து வழி கேட்டாலோ உதவி கேட்டாலோ நான் ரெடியாக உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லுகிறதான ஒரு ஒழுக்கம், ஒரு தியாகமான உதவியின் ஒழுக்கம் இருந்தது. அந்த வழிப்பொருள் அந்த லைட்டை பார்த்தோன்னா அந்த வீட்டுக்கு வந்து தட்டி ஏதோ தண்ணீரோ உதவியோ, சில சமயம் அந்த இரவில் அந்த திசையெல்லாம் தெரியாது, ஆனால் அந்த வீட்டில் அந்த பகுதியில் வசிக்கிறவளுக்கு ரைட் போகணும் லெஃப்ட் போகணும் எல்லாம் தெரியும். அதனால் அவள் தியாகமாக தன்னை ஒப்பு கொடுத்து எந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களை நீங்கள் வந்து அணுகலாம் என்று சொல்லி, அப்படிப்பட்டதான சமுதாயத்திற்குரிய ஒழுக்கம் உங்களுக்கு இருக்குதா? அப்படிப்பட்ட ஸ்ரீ வந்து அந்த குணசாலியான ஸ்ரீ எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் உதவி செய்கிற குணம் படைத்தவள். அவள் என்ன தெரியுமா சொல்கிறா, என்னால் தியாகத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், என் சௌகரியத்தை நான் பார்க்க மாட்டேன். சில பேர் ஐயோ வராங்க லைட் என்ன யாரோ கேட் சத்தம் கேட்குது, வந்துட்டா அதுவும் சொந்தக்காரன்னு ஜன்னல் வழியாக பார்த்துட்டா அவ்வளோதான், மாமியார் சொந்தக்காரன்னு பார்த்துட்டா. அம்மா சொந்தக்காரன்னா அப்படியே எல்லா லைட்டும் அப்படியே எரியும். கிச்சனெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எல்லாம் திறந்துடுவாங்க, பால் வாங்க ஓடுவாங்க, 10 மணிக்கு கூட ஓடுவாங்க. லைட் என்ன தொந்தரப்படுத்துகிறவங்க வராங்க. இல்லை, நான் உங்களை லைட்டை போட்டு தூங்கணும்னு சொல்லலை, அந்த உள்ளான அந்த தியாகமான உதவி செய்யணும்னு ஒரு குணம் இருக்குதா,
எவ்வளோ பேர் வழி தெரியாமல் இருக்கிறாங்க, ரட்சிப்பின் வழி தெரியாமல் இருக்கிறாங்க. சமுதாயத்தில் நான் சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ பேர் கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்க. ஒரு சகோதரியை பார்த்துட்டு அவங்க பொட்டு வச்சு மஞ்சள் போட்டிருக்கனால நம்ம அவங்கள பார்த்துட்டு திரும்பி போகிறது அல்ல சமுதாயத்திற்குரிய ஒழுக்கம். அவங்ககிட்ட போய் 2 வார்த்தை பேசி பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுட்டு ஒப்பு கொடுத்துருவாங்க. அழுதுட்டு அவங்க காரியத்தை சொல்லிடுவாங்க. வெளியில் பார்த்தா இந்து சகோதரி மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேசி பார்த்தீங்கன்னா அதுதான் தனித்தாள் ஊழியத்துக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சமுதாயத்திற்குரிய ஒழுக்கம் என்ன? யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணுன்னா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து, நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்க, என்ன உதவி தரமா செய்யலாம், உங்களுக்கு சொல்ல முடியலன்னா என்ன பண்ணலாம், கொண்டு வந்து சபையில் விட்டுடலாம். சரியா? அந்த மாதிரி அநேகர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சகோதரியை பார்த்து தனித்தாள் ஊழியம் செஞ்சு, ஒரு சமுதாயத்தில் இருக்க சகோதரி தானே அவங்களுக்கு சொல்கிறதுக்கு யார் இருக்கா, அவனுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யார் இருக்கா, அவனுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு ஆள் இல்லை, வீட்லேயும் பிரச்சனை. அப்போ அப்படிப்பட்டவளை நீங்கள் சந்திக்கும் போது பஸ்லேயோ வழியிலையோ, அன்றைக்கி சகோதரி குமுதவத்தரை திடீர்னு பார்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க சபையை தேடிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு அவங்க எங்கேயோ யாரும் இடிச்சிட்டாங்க அந்த சகோதரியாக. அந்த ஏதோ ஒரு வண்டி வந்து இடிச்சிடுச்சு. யார் வேணால் எப்படியா இடிச்சிட்டு போகிறாங்க போட்டு. நீ வந்திருந்தா அன்றைக்கி அந்த சகோதரி தேடிகிட்டே இருந்திருப்பாங்க சபையை. அவங்க நம்ம சபையை தேடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பிராமின் சகோதரி. இவங்க நின்று என்னம்மா அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சபைக்கா போகிறீங்கன்னு. அவங்க நான் சபையை தேடிட்டு இருக்கேன்னா எந்த சபைனா அந்த சபைக்கு தான் நான் போகிறேன் வாங்கன்னு கூட்டு வந்தா. அன்னைக்கு சண்டே ஈவினிங் உட்காந்து அவங்க சாட்சியை கேட்டு நான் அசந்துட்டேன். எல்லா விக்கிரமும் வீட்டில் இருந்தாலும் நான் ஒன்றத்தையும் வணங்குறது இல்லை. எனக்கு ஆண்டவர் தான் வேணும். என் பிள்ளைங்களையும் அதே வழியில் வளர்க்குறேன். இப்போ என் வீட்டுக்காரன் நானும் கை கோத்து ஜெபிக்கிறோம். அது நடக்குமா? ஒரு பிராமின் ஃபேமிலி நடக்குமா? யாரோ ஒருவர் பேசுனதுனால தானே, யாரோ ஒருவர் போய் கேட்கறதுனால தானே சமுதாயத்திற்குரிய அந்த ஒழுக்கத்தின் உங்களுடைய அந்த இது பண்பு எங்கே போச்சு? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். ரேஷன் கடைக்கு போகிறப்ப யாராவது பலுவாக தூக்கிட்டு போனாங்கன்னா இவங்க போய் அவங்க பைய வாங்கிக்குவாங்க. சமுதாயத்திற்கு ஒழுக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்கள எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வாங்கிக்கிட்டு என்ன மம்மி அவங்களுக்கு ஏற்ற பாஷையிலே இவங்க பேசுவாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டே வந்து, என்னடா ரொம்ப வெயிட்டாக இருக்குது கொடுங்கன்னு அவங்க கேட்கப்போ, இல்லை நீங்கள் வாங்க நான் உங்களை வந்து வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துறேன்னு சொல்லி அந்த ரேஷன் கடந்து வீட்டுக்குள்ளே ஃபுல் சுவிசேஷமும் சொல்லிடுவாங்க. வீடியும் பார்த்து வச்சுக்குவாங்க. அடுத்ததாக வீட்டுக்கு விட்டு வெளியில் வரப்போ நல்லா அவங்க ஹஸ்பண்ட்லாம் நல்ல வேலை செஞ்சவங்க. அப்போ பாருங்கள், சமுதாயத்தில் யாருக்கு என்ன தேவைன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதே ஒரு ஒழுக்கம். யார் கஷ்டப்படுறாங்க, யார் கண்ணீர் விடுறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வீடுகள் இருக்கா. நான் என்னுடைய பக்கத்தில் இருக்க வீட்டுக்குள்ளே எப்பயாவது அந்த அம்மா வெளியில் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் பேசுவேன். அன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, சுவிசேஷத்தை சொல்லிட்டேன். ஆகவே உங்களுக்கு அந்த சமுதாயத்திற்குரிய அந்த ஒழுக்கமாகிய தனித்தாள் ஊழியத்தை இன்னையிலேருந்து செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய, தியாகமான உதவியில் அதுவும் ஒன்று. ரெண்டாவது, அவள் சிறுமியானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொடுக்கிற குணம். இந்த கொடுக்கிற குணத்தில் ஒழுக்கமாக இருக்க சொன்னாங்க. சிஸ்டர் எல்லாருக்கும் கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு கடனை கொடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கே ஜோம் பண்ணி உபவாசித்து ஆத்துமக்களை உள்ளே கொண்டு வந்தால் கடனை கொடுத்துக்கிட்டு இல்லாட்டி காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம அந்த ஆத்மா இடறி போய் என்ன பண்ணிடும், சபையை விட்டுடும். அப்படிப்பட்ட கொடுக்கல் வாங்கல நான் சொல்லலை. யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு இது நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, ஒரு செலவுக்கு உதவுன்னு சொல்லி அப்படியே விட்டுருங்க. லோன் கொடுத்து பிரச்சனை ஆகாதீங்க, ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. இது ஒழுக்கம் அல்ல. மற்றவர்களுக்கு லோன் கொடுக்கறனால, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறனால அவங்கள என்ன பண்ணுறீங்க, கடன்காரியாக மாற்றாதீங்கன்னு சொல்கிறேன். ஆகவே இன்றைக்கு அந்த பண ரீதியாக நீங்கள் ஒழுக்கமாய் காணப்படும். உதாரணம், தொற்கால் மரணத்துக்கு முன்பாகவும் நற்கிரியை தான். அவள் செத்து கடத்தி வச்சுருக்காங்க. என்னத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த எல்லா விதவைகளும், அவள் செஞ்ச எல்லா ஆடைகளையும் கொண்டு வந்து. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசை உண்டு, இறந்த பிறகு யார் எப்படி அழுவுறா அப்படின்னு பார்க்கணும் ஆசை. நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, அது நடக்குமா? நடக்காது இல்லை. ஆனால் தொற்காலுக்கு நடந்துச்சு. அவள் உயிரோடு எழுந்த பிறகு எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னம்மா நீ போயிட்டா நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உன்னை பார்த்து உன்னை யோசித்து அழுதுட்டு இருந்தோம், நல்ல வேளை உயிரோடு வந்துட்டேன்னா அந்த தொற்காலுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிச்சு பாருங்கள். என்ன தர்மங்கள், என்ன நற்கிரியைகள் சமுதாயத்தில். ஒரு உதவியை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்,
அவங்களுக்கு ஏதாவது அவங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த செய்து எல்லாத்தையும் முடித்து விட்டு அவங்களுக்கு இறக்கும்போது எப்படி எல்லாம் அழுதுகிட்டு பேசிட்டு வராங்க தெரியுமா? அப்படி அழுவாங்களா நம்முடைய மரணத்தில்? ஐயோ போயிட்டாங்களேன்னு அழுவாங்களா? நல்ல வேலை போனாங்கன்னு அழுவாங்களா? என்ன சாட்சி சமுதாயத்தில் நம்முடைய சாட்சி என்ன? அக்கம் பக்கத்தில் நம்முடைய சாட்சி என்ன? ஒரே ஞாயிற்றுக்கிழமைனா பைபிள் தூக்கிட்டு இந்த ஃபேமிலி போவோம், ஆனால் திங்கக்கிழமைனா ஒரே சண்டை முழக்கம். தேவையா இந்த சாட்சி? தேவையா? அதனால் தொற்காலை போல, தொற்கால் என்றாலே கேசல் ஹீப்ரு மீனிங் அப்படின்னா பெண்மான் இல்லாவிட்டால் சிறுமானம். ரொம்ப அழகாக இருக்குமா இந்த மான். அதுக்கு 2 குணம் உண்டு. வேகமாக ஓடுமா, அழகிய தோற்றம் இருக்குமா. அப்போ வேகமாய் துரிதமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தீவிரிக்கிற கால்கள் உண்டா, கைகள் உண்டா? சில பேர் பயங்கரமாக இருக்கிக்குவாங்க, இவங்களுக்கு கொடுக்காதீங்க அவங்களுக்கு அப்படி இல்லை. கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்து நாம் உதவி செய்ய வேண்டும். இது சமுதாயத்திற்குரிய ஒழுக்கத்தில் சபையை நான் சொல்ல விரும்புகிறேன். சமுதாயம் என்று சொல்லும்போது சமுதாயம் என்று சொல்லும்போது அது சபையை குறிக்கிறது. என்னவென்றால் சபையின் ஒழுங்குகளை நாம் பின்பற்ற வேண்டும். ரூத் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வயலுக்கு போனாலா? ஒரே வயல். யாருடைய வயல்? போவாஸ்டைய வயல். ரூத் 2:8. அப்பொழுது அது வாசிங்க 2:8. ஒரே வயல். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. கதிர் அந்த வயல் நிலம் என்று சொல்லும் போது சபையை குறிக்கிறது. போவாஸ் ரூத்துக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், மற்ற வயலிடத்துக்கு போகாமல் இந்த ஒரே வயலில் இரு. இன்றைக்கி எத்தனை பேர் உங்களை அந்த சபையின் ஐக்கியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அதில் ஒரு ஒழுக்கம் உண்டு. ஒரு சபையை ஆண்டவங்களுக்கு காண்பித்திருப்பார் என்றால் அந்த சபையில் தான் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த சபையில் தான் என் சரீரம் வெளியில் போகணுன்னு சொன்னவங்க சில பேர் காணும். அப்போ எங்கே ஒழுக்கம் எங்கே போச்சு? ஒரு சபையை கர்த்தர் காண்பித்திருப்பார் என்றால், நான் தான் ஒரு புது விசுவாசி வந்தவுடனே வாங்க வாங்க எங்கள் சபைக்கு வாங்க. வேறு சபையில் வந்தால் கூட நாங்கள் முதல்ல கேட்குறது, கர்த்தர் உங்களை இங்கே நடத்தினாரா? கர்த்தர் உங்களை நடத்தினார்னா இங்கே நிலைத்திருக்க முடியும், ஒழுக்கமாக இங்கே இருக்க முடியும். நீங்கள் வேறு சபைக்கு போயிட்டு இன்றைக்கி இந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் இன்னொரு சபைக்கு போனீங்கன்னா நீங்கள் எங்கள் சபைக்கு வரலன்றது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சிக்காக இருக்கீங்களா இல்லாட்டி வேறு சபைக்கு போயிருக்கீங்களா தெரியாது. அதில் ஒழுங்கு வேண்டும். ஒரே சபையில் நாம் காணப்பட வேண்டும். நான் சாட்சியாக சொல்ல முடியும், என்னுடைய தாய் தகப்பனும் சரி, என்னுடைய மாமனார் மாமியாரும் எல்லாருமே ஏசிய விசுவாசிகள். ஏறக்குறைய 45 ஆண்டுகள் ஏசிய விசுவாசிங்க. 45 ஆண்டுகள் ஒரே சபை. பாஸ்டர் சுந்தர காலத்துலேருந்து எங்களையும் அப்படியே வளர்த்து நாங்களும் இன்றைக்கி ஏசியில் இருக்கிறோம். ஏனென்றால் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சபைக்கு போனால் உங்கள் பிள்ளை இன்றைக்கி உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் போயிட்டு வரவங்கள்ட்ட கேட்பேன், தாய் தப்பன் வீட்டை மறந்துட்டீங்க, இங்கே இருக்க சாப்பாடு வேறு, வெளியில் இருக்க சாப்பாடு வேறு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு நம்ம குழந்தை வந்து திடீர்னு அரைச்சி கேட்கும், நல்லா மைய கொடுக்கணும். சில குழந்தைங்க நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்கணும் நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் போயிட்டா ஒரே ஒரு வயல் நிலம். இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் கொடுத்த சபைக்கு நான் உண்மையும் உத்தமமாக இருப்பேன். சக விசுவாசிகளோடு பழகுவதில் ஒழுக்கம் இருக்கா? உட்கார்கிற இடத்துல ஒழுக்கம் இருக்கா? இது என்னுடைய சேரு, இது இவங்க வருவாங்க அப்படியெல்லாம் இல்லை. சபையின் ஒழுக்கம் சேர் பிடிக்கக்கூடாதுன்னா சேர் பிடிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒழுங்குனா ஒழுங்கு. அந்த விஷயத்திலே நாம் நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்வோம் என்றால் புதிய விசுவாசி அதை பார்க்கும்போது இடற மாட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய வாலிப பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுருக்கேன், சபையில் செல்ல வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ அப்படி செகண்ட் ஃப்ளோரில் போய் ஒரு சிலர் பார்த்து கொண்டு இருப்பாள் என்றால் அங்கே ஒரு புது விசுவாசி இருந்தால் என்ன ஆகும்? அந்த புது விசுவாசி அடுத்த வாரம் சபைக்கு வரமாட்டாங்க. ஆகவே சபையில் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். ஊழியத்தில் ஒழுக்க வேணும். 2 பேரை தான் ஊழியத்துக்கு போகணும். நீங்கள் எங்களை கவனித்திருப்பீங்க, ஒரு நாளாவது தனியாக உங்கள் வீடுகளுக்கு நான் வந்திருக்கேன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளாவது தனியாக பாஸ்டர் உங்கள் வீடுகளுக்கு யாராவது வந்திருக்காங்களா? 2 பேரும் சேர்ந்து தான். எனக்கு யாராவது ஒருத்தருக்கு முடியலன்னா 2 பேரும் தங்கிடுவோம் ஜெபித்து. அதே மாதிரி தான் பாஸ்டர் டேனியலும்
சிஸ்டர் புனிதாவும் 2 பேராய் போவதில் தான் ஒரு பெரிய ஒழுக்கம் உண்டு. நல்ல ஊழியத்தை ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடும் செய்ய வேண்டும். 3வதாக ஆவிக்குரிய ஒழுக்கம். ஆவிக்குரிய ஒழுக்கம் முதல்ல என்ன? வீட்டிற்குரிய ஒழுக்கம். 2வது சமுதாயத்திற்குரிய ஒழுக்கத்தில் சபையில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். 3வது ஆவிக்குரிய ஒழுக்கம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை மூலாதார வசனமாக 3வது பாயிண்டில் நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய ஒழுக்கம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? மெல்லிய புடவைன்னு ஒரு வேர்டு இருக்கா? இரத்தாம்பரம் என்ற வார்த்தை இருக்கா? மெல்லிய புடவை என்று சொல்லும்போது இந்த குணசாலியான ஸ்ரீயின் முதல் ஆவிக்குரிய ஒழுக்கம் என்னவென்றால் நீதியும் பரிசுத்தமும். மெல்லிய புடவை என்றாலே பரிசுத்தவான்களின் நீதியே. வெளிப்படுத்தல் 19:8 வாசிங்க. நீதி வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி, மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அது மனவாட்டியை குறித்து பேசுகிற வசனம். அப்போ இந்த குணசாலியான ஸ்ரீ தன்னை மெல்லிய வஸ்திரத்தினால் உடுத்தி கொண்டாள் என்றால் அவருடைய ஆவிக்குரிய ஒழுக்கம் என்னவென்றால் நீதியும் பரிசுத்தமும். அவளுக்குள்ள நீதி காணப்பட்டது, அவளுக்குள்ள பரிசுத்தம் காணப்பட்டது. அதுதான் ஆவிக்குரிய ஒழுக்கம், ஆவிக்குரிய அழகு. 2வது அவளுக்கு உடை என்ன? உடை இரத்தாம்பர உடுப்பு. இரத்தாம்பரம் என்று நாம் சொல்லும்போது அது எப்பொழுதுமே அது பர்பிள்னு இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் பர்பிள்னு இருக்கும். அதோடைய அர்த்தம் என்னவென்றால் 2வது குணசாலியான ஸ்ரீயின் 2வது ஆவிக்குரிய ஒழுக்கம் நீதிமொழிகள் அதுக்கு போவதுக்கு முன்பாக இரத்தாம்பரம் சொன்னேன் இல்லையா? மெல்லிய வஸ்திரம் நீதியும் பரிசுத்தமும். இரத்தாம்பரம் என்று சொல்லும்போது அது கனத்தை குறிக்கிறது. இரத்தாம்பரம் என்றாலே கனத்தை குறிக்கிறது. நம்ம கனத்துக்குரியவளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் ஒழுக்கமாய் நடக்கும்போது தான் மற்றவர்கள் முன்பாக நாம் கனத்தை பெற முடியும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒழுக்கமே இல்லை, அதே மாதிரி பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க, எவ்வளோ ஒரு கனவீனமாக நம்மளை பேசுகிறாங்க. அதே இது ஒழுக்கமாக வாழ்கிற ஃபேமிலியை பார்த்து என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் ஒழுக்கம், எல்லாத்தையும் டைமுக்கு இருப்பாங்க, எல்லாத்தையும் ஒழுங்காக செய்வாங்க. அவங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி வாழ்ந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய கனம் இல்லையா? அவருடைய இரத்தாம்பரம் என்கிறதான உடுப்பாகி அந்த கனத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அதற்கு ஒழுக்கம் தேவை. மெல்லிய வஸ்திரம்னா நீதியும் பரிசுத்தமும் எப்படி அந்த குணசாலியான ஸ்ரீக்கு இருந்ததோ அதே போல் இரத்தாம்பரம் அவளுடைய உடுப்பு. கனத்தை தரித்திருந்தாள். இவளுக்கும் கனம், பிள்ளைங்களும் கனமாக இருந்தாங்க. அவருடைய புருஷனும் அந்த நியாயாசனத்தில் உட்காரும்போது, அந்த வாசலில் உட்காரும்போது பேர் பெற்றவனாக இருந்தான். அதுதான் ஒழுக்கம், ஆவிக்குரிய ஒழுக்கம். அந்த குணசாலியான இந்த இதே ஸ்ரீயின் 2வது ஆவிக்குரிய ஒழுக்கம்னா ஞானம். நீதிமொழிகள் 31:26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தன் வாயை ஞானம், ஆவிக்குரிய ஞானத்தோடு தான் வாயை திறக்கிறா. அந்த ஆவிக்குரிய ஞானத்தோடு தான் செயல்படுறா. அந்த ஆவிக்குரிய ஞானம் என்பது மிகவும் சுத்தமானதும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய ஒழுக்கம் உள்ளவளாக இருக்கிறீர்கள் என்பது அடையாளம். இன்னொன்று, தயையுள்ள போதகம் அவள் வாயின் நாவின் மேல் இருக்கிறது. பாலும் தேனும் எங்கே இருக்குமா? நாவின் கீழே பாலும் தேனும் இருக்கணும் இல்லையா? கர்த்தருடைய வசனம் இருக்கணும். என்ன இருக்குது நம்ம நாவில்? பாம்பும் தேளும் இருக்குது. அப்படியே வாயை தந்தாலே அப்படி கொட்டுறது. பாம்பு திடீர்னு புஷ்ஷுன்னு கொட்டிட்டு ஓடிடும். அதே மாதிரி எங்கேருந்தோ வருவாங்க. வீட்டில் கூட பார்த்துருக்குறோம், வெளியில் கூட ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு திடீர்னு ஆளே காணும், கொட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க பாவம் கொட்டு வாங்கினவங்க உட்காந்துட்டு காலத்துக்கு அழுதுட்டுருப்பாங்க. எவ்வளோ மனதை பாதிக்குது இல்லையா? தேளும் அப்படி தானே, கொட்டிட்டு அது லைட்டை போட்டு தேடுறதுக்குள்ளே ஓடிடுது. பாலும் தேனும் நாவின் கீழே இருக்குதா? குணசாலியான ஸ்ரீயுடைய ஆவிக்குரிய ஒழுக்கம் என்னென்னா
அவள் நாவின் மேல் தயவுள்ள போதகம். வசனம் வாயில் இருக்கணும். வசனம் வாயில் இல்லை. இன்னைக்கு பைபிளில் இருக்குது, நம்ம குறித்து வச்சுருக்கிறோம். வசனம் வாயில் அறிக்கை பண்ணும்போது தான் அது உள்ளத்திற்குள்ளே போகும். நம்முடைய நாவின் மேல் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தயவுள்ள போதகம் இல்லாவிட்டால் வசனம் அவள் நாவின் மேலே இருக்குதுன்னா நாவுடைய நுனியில் இருக்குது. எப்போ வாய் தந்தாலும் ஞானம் வரும், இல்லாட்டி வசனம் வரும். நுனியிலே இருக்குது, நாவின் மேலே இருக்குதான். ரெடியாக இருக்குது அவளுக்கு. நம்ம ஆளுங்களுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே வாட்டர் டேங்க் இருக்குது, ரெடியாக கண்ணில் தண்ணி வருது, இல்லாட்டா வாயிலேருந்து என்ன வருது, டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லணும், டிஃபெண்ட் பண்ணிடணும். என்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா 9 வார்த்தையில் நான் அவன் சொல்லாமல் விட மாட்டேன். ஆண்டு உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் என்று சொல்லும்போது பரிசுத்தமும் நீதியும் கனமும் பெற்றவளாயும், ரெண்டாவதாக ஞானம் இருந்தால் தான் வாயை திறக்கணுன்றார். ஞானம் விளங்க திறக்கணும். அதே போல் வசனம் நம்முடைய வாயிலே இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வசனம் வாயில் இருக்கணும்னா படிக்கணும், தியானிக்கணும். அது நாவில் வரும், அதை அறிக்கை பண்ணுவோம். அந்த அறிக்கை பண்ணும்போது நம்ம காதில் கேட்குறோம். அந்த கேட்குற அந்த வார்த்தைகள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே போய் கிரியை செய்யும். அது உங்களுக்கு அது என்ன ஆகும், ஆசீர்வாதமாய் மாறும். ஆவிக்குரிய ஒழுக்கம் என்று சொல்லும்போது ஜெபத்தில் ஒழுக்கம் இருக்குதா இன்றைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்னாளுடைய ஜெபம் என்ன தெரியுமா, நான் என்னுடைய பிரச்சனைக்கு முன்னாலேயும் ஜெபம் பண்ணுவேன், பிரச்சனைக்கு பின்னாலையும் ஜெபம் பண்ணுவேன். பிரச்சனைக்கு முன்பாக எப்படி ஜெபிச்சா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அவள் தேவனுடைய ஆலயத்திலே போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபந்தான் ஜெபத்தின் ஒழுக்கம். இருதயத்தை ஊற்றணும். வீடு வீடாக போய் இருதயத்தை ஊற்றாதீங்க. உடைய ஃப்ரெண்ட்ஸை போய் இருதயத்தை ஊற்றாதீங்க, உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயம் 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்குதா? எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் வந்து இருதயத்தை ஊற்றுறீங்க? அன்னாள் ஒரு தனி நபராய் நிந்தைக்குள் போனவளாய் அவள் வந்து எல்லாரும் இருக்காங்க குடும்பத்தில். ஆனால் அவள் என்ன தெரியுமா சொல்லிட்டா, நான் ஆலயத்தில் போய் எனக்குன்னு ஒரு டைம் இருக்குது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கா? அதுதான் ஆவிக்குரிய ஒழுக்கம். ஒரு ப்ரேயர் டைம் இருக்கா? அவள் அந்த டைமில் நிந்தை பெண்ணினால் அவளை நிந்திக்கிறாள். ஆனால் நம்மளாக இருந்தால் நிந்திக்கிறான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு 2 வார்த்தையில் விட்டுட்டு போய் ஒரு இடத்துல முடங்கி உட்காந்துக்குவோம். ஆனால் இவள் செய்து என்ன தெரியுமா, எனக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை நிந்தியை மாற்றி போட வல்லவர், நான் எங்கே போனால் எனக்கு பதில் கிடைக்கும் என்பது அவள் அறிந்ததே ஒரு ஒழுக்கம். இன்னைக்கு தன்னுடைய பிரச்சனையை ஒவ்வொரு இடமா போய் சொல்லி ஆண்டத்தை சொல்ல மாட்டாங்க. அந்த பிரச்சனை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குமே ஒழிய அந்த பிரச்சனைக்கு பதிலே கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, வெகு நேரம் வினம் பண்ணுறா. அதனால தான் ஏலி சந்தேகப்படுறான், முணுமுணுக்கிறா, அவளை எல்லாத்தையும் ஊற்றுறா. அப்படிப்பட்ட ஜெபாவி இருக்கா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்க வேண்டிய விதமாக நான் இன்னும் ஜெபிக்கலை, அதனால தான் எனக்கு பதில் கிடைக்கல, அதனால தான் என் நிந்தை மாறலை, நான் இதே தான் என்னுடைய பாரமாகவும் இருக்குது. நமக்கு ஒரு பாரம் வந்த உடனே அந்த பாரத்தை ஜெபமாக மாற்றணும். ஒரு இருதயத்தில் ஒரு சின்ன அழுத்தம் வரும் பார்த்தீங்களா? நான் அநேக வேளையில் உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் வந்து ஊழியத்தில் இருக்கனால, ஒரு 32 ஆண்டுல ஊழியத்தில் இருக்கனால நல்லா இருப்போம், திடீரென்று ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் வரும். ஏதோ ஒரு பிரச்சனை குறித்த சபையாக இருக்கலாம், சபையின் காரியமாக இருக்கலாம். உடனே ஒரு பாரம் வந்துச்சா, நான் ஏன் இந்த பாரத்தை சுமக்கணும், நான் போய் என்ன பண்ணுறேன், என் பாரத்தை ஜெபமாக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெபமாக மாற்றின உடனே என்னுடைய பாரம் நீங்கிரும். ஏன் கேஸை ஆண்டவர் தான் கேஸ் மாதிரி எடுத்துக்குவார், பதில் கொடுத்துருவார். நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் சுமக்கணும்? ஆகவே ஜெபத்தின் ஆவி. அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் ஜெபம் பண்ணின்னு தொடங்குதா? 1ஆம் அதிகாரம் 27 வருஷத்துலேயே சாமுவேல் கடிச்சிடுறாரு. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். 1:27 வாசிங்க. 1 சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 1:10 வெகு நேரம் ஜெபம் பண்ணிட்டா, பிள்ளை கிடச்சிச்சு. 27 வசனத்தில் நம்மளா இருந்தால் அநேகர் பதில் கிடச்சோன்னு நிறுத்திடுறது, அது ஜெபாவி இல்லை. அவள் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் ஜெபம் பண்ணி துதிக்க ஆரம்பிக்கிறாள். அவளுடைய துதி தான் சாதாரண மகனாகிய சாமுவேலை தீர்க்கதரிசியாக மாற்றுச்சு. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற விஷயமே இல்லையே.
எனக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துட்டார், அவ்வளோதான். ஆனால் அந்த பிள்ளை எப்படி நடக்குது, சண்டே ஸ்கூலுக்கு வருதா, யூத் மீட்டிங் வருதா, ஒன்றும் கவனிக்கிறது. அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கதே விட்டுரும். அவள் அன்னாள் வந்து ஜபாலயத்தில் விடப்பட்ட பிள்ளைக்காக வீட்டில் ஜெபிக்கிற ஜபம் எவ்வளவு ஆதங்கமாக அவள் ஜெபிக்கிறா. நம்ம கூடயே பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் ஆவியான உங்களிடத்துல பேசுகிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைங்க திருந்தும், உங்கள் பிள்ளைங்க நம்ம நல்வழிப்படும். அதற்காக நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இவ்வளோ நாள் நான் வந்து ஜெபத்தை முயற்சித்தேன், உபவாசத்தை முயற்சி பாருங்களேன், உபவாசத்தை பாருங்களேன். உங்களுடைய பிள்ளைக்காக ஒரு இரவு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அடங்காத பிள்ளைகள் கூட நல்ல நிலையிலே வந்து நிற்பார்கள். ஆகவே அதை தான் நான் வாலிபர் கூட்டத்தில் நான் மெசேஜ் கொடுக்கும்போது அவளை ஒரு பக்கம் அவளை உற்சாகப்படுத்தி அதே சமயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய பெற்றோராக்கி நாங்கள் பாரப்படுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரீர பெற்றோராக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி ஆவியானவர் பேசுகிறார். ஜபம் இல்லையே, ஜபமே இல்லை. எப்போ பார்த்தாலும் எங்கே கூட்டம் நடக்குது போய் தலையை காமிக்கலாம். என்னன்னா யார் இந்த தீர்க்கம் சொல்லுவாங்களா, யாராவது ஜெபிப்பாங்களா? ஏன் உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் எங்கே போனது? அது உங்களுடைய ஜெப ஆவிக்குரிய ஒழுக்கம் என்னவென்றால், நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக செயல்படும் போது அதிலே ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அவள் அண்ணா ஜெபம் பண்ணும்போது என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது. அவள் பிரச்சனை சாமியிலே மறந்துட்டு ஆத்துமா களி கூறுற அளவுக்கு அவளுடைய ஜெபம் மாறிவிட்டது. அதனால் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட சொல்வீங்களா? தானியேலுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? தடைகளை மேற்கொண்ட ஜெபம். இன்னைக்கு தடை முன்னால் இருக்கா? நான் ஜெபிச்சு பார்த்தேன், தடையெல்லாம் விலகலை. நிறைய மெசேஜ் கேட்டோம் இல்லையா? 3 வாரமாக கேட்டுட்ருக்கோம் எரிகோ மதிலை பற்றி. 6வது நாள் ஒரு தடவை, 7ஆம் தடவை, 7ஆம் நாள் 7 தடவை பண்ணது பதிலாக 6 முறை மாத்திரம் பண்ணியிருந்தா அவ்வளோதான். இன்றைக்கி அநேகர் உங்களை ஜெபத்தை ஏதோ ஒரு தடை வந்துவிட்டது என்று சொல்லி நிறுத்தி விட்டீர்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். இன்னைக்கு அந்த ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டு இன்னையிலேருந்து ஜெபிங்க. சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு தான் பிசாசு உங்களை அந்த சோர்வுகள் நடத்தும் போது அதை சோர்வை மேற்கொண்டு தடையை மேற்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கர்த்தர் கிருபையை தந்துடுவார். அதுக்கு நான் இன்னொரு சீக்ரெட் சொல்லிட்டா, உங்களுக்கு பயங்கரமான தடை சோர்வு வந்துருச்சு, உங்களால் வாய் தந்து ஜெபிக்க முடியலைன்னா சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கிருபை வந்து இறங்கும். கிருபை வந்து இறங்கின உடனே நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சாட்சியாக சொல்ல முடியும். கிருபை வந்து இறங்கின உடனே அந்த எல்லா விதமான அந்த விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் மன ரீதியாக போயிடும். அப்போ விடுதலையோடு என்னால் ஜெபிக்க முடியும். அதே காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்வாராக. ஜபத்தின் ஒழுங்குமுறை என்ன தெரியுமா? ஜப வேலையை குறித்து அந்த ஜப வேலையில் ஜெபிக்கணும். சில பேர் அந்த ரூமுக்கு முன்னால் ஒரு இது ஓட்டுவாங்க, 5 மணிக்கு அதிகாலை ஜபம், 6 மணிக்கு குடும்ப ஜபம், அப்படியே பேப்பர்லேயே தான் இருக்கும். சில பேருக்கு டைரியிலே இருக்கும். ரொம்ப அது எப்போ நடக்கும்னா 1ஆம் தேதி பண்ணியிருப்பாங்க, ஜனவரி 1ஆம் தேதி இல்லையா? பண்ணிவிட்டு 1 மாதம் ஓடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? சோர்வு வந்துடும். அப்போ ஜபவெளியை குறித்து ஜெபிங்க. குறிப்புகளை எழுதி. எல்லாருக்கும் ப்ரேயர் டைரி இருக்கா? எல்லாருக்கும் ப்ரேயர் டைரி இருக்கணும். என்னுடைய நிறைய ப்ரேயர் டைரி நான் வாங்குறதே இந்த சின்ன ப்ரேயர் டைரி தான் அதிகமாக வாங்குவேன். அந்த ப்ரேயர் டைரி எழுதி அதில் ஜெபிச்சு அந்த பதில் கிடச்சோன்னு டிக் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ப்ரேயர் டைரி இல்லாமல் ஜெபிக்க உட்காராதீங்க. கொஞ்சம் நேரம் ஜெபிப்பீங்க, அதுக்கப்புறம் ஜெபிக்கிறத மறந்துடும். நீங்கள் சோத்திரம் பண்ணி ஆராதித்து விட்டு பாடல் பாடிவிட்டு சில விண்ணப்பங்களை வைப்பதற்கு உங்கள் கையில் குறிப்புகள் இருக்கணும். சபை குறித்து குறிப்புகள் இருக்கணும், உங்களுடைய சொந்த வீட்டாரை குறித்து குறிப்புகள் இருக்கணும், சமுதாயத்திற்காக யாருக்கு உங்களுடைய சொந்தக்காரருடைய பெயர்கள் அதில் இருக்கணும். என்னுடைய தாயார் ஜெபித்து எல்லா சொந்தக்காரும் ஆண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லாருமே CSI லுத்தரன் பேக்ரவுண்டு. பயங்கரம். ஒரு கேத்தலிக்கை வந்து கஷ்டன்ற மாதிரி, ரட்சிப்புகள் நடத்துறது கஷ்டன்ற மாதிரி லுத்தரன். எங்கள் தாத்தா 89 வயசில் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு அடம் பிடிக்கிறாருன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். 89 வயசில் வரைக்கும் ஜெபிச்சுட்டே இருந்து சுடுத்தண்ணில் வச்சு ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஏனென்றால் அவனுடைய மகளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கி அந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ளாய் வரும் என்றால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். ஆவியானோடு சேர்ந்து ஜெபிங்க. நீங்களா ஜெபிக்காதீங்க, ஆவியானோடு சேர்ந்து ஜெபிங்க. தேவ சத்தம் நிறைவேற ஜெபிங்க. தடைகள் மத்தியில் ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், சோத்திரத்தை சேர்த்து ஜெபிங்க. சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களோடு
இந்த வேண்டுதலை தெரியப்படுத்துங்கள். அப்போ உங்களுடைய ஜெபத்திலே கதவை மாய்மாலக்காரனை போல ஜெபிக்கவே கூடாது. சில பேர் வெளியில் வந்தால் பெரிய ஜெபம், வீட்டுக்குள்ளே போனால் சின்ன ஜெபம், அதுதான் மாய்மால ஜெபம். எல்லாரும் பார்க்குறாங்கன்னொடனே ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க. ஓ இவங்க ரொம்ப ஜெபாவி உள்ளவங்க போலன்னு வீட்டில் போய் பார்த்தா ஜெபமே இருக்காது. வீட்டில் ஜெபிக்காதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல சான்ஸ் கிடச்சிச்சின்னு ஜெபிப்பாங்க. சரி, பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஆகவே இன்றைக்கு ஆண்டவங்களோடு கூட பேசி நான் முடிக்கிறேன். தீத்து 1:5 சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அழகான வசனம், தீத்து 1:5. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு. பாருங்கள் உங்கள் வேதத்தில், நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கே கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உடைய வீட்டிற்குரிய ஒழுக்கத்திலே குறைவு இருக்கலாம், சமுதாயத்திற்குரிய ஒழுக்கத்திலே குறைவு இருக்கலாம், ஆவிக்குரிய ஒழுக்கத்திலே குறைவு இருக்கலாம். தீத்து 1:5 நீ குறைவாய் இருக்கிறவளை ஒழுங்குபடுத்தும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உதாரணம் சொல்லட்டா, புத்தி இல்லாத கன்னிகைகள், அவளுக்கு ஒழுக்கமே இல்லை. என்னென்னா எண்ணெய் வாங்க வேண்டிய நேரத்தில் வாங்க மாட்டாங்க, மணவாளன் வந்தப்போ தான் வாங்க போவாங்க. ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகள் எண்ணெயோடும் அந்த விளக்குகளை எண்ணெயையும் ஆயத்தப்படுத்தி, அதனால தான் ஒழுக்கத்தோடு ஆயத்தத்தை சேர்த்து சொன்னேன், ஆயத்தப்படுத்தி மணவாளனை சந்திக்க ஆயத்தத்தோடும் ஒழுக்கத்தோடும் அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளும் வந்ததுனால மணவாளன் வந்தபோது மணவாளனோடு சென்றார்கள். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு என்ன, அவங்க என்ன கேட்குறாங்க, எல்லாத்தையும் கெஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த ஒழுங்கு இல்லாதவங்களை பார்த்துருக்கீங்களா, எல்லாத்தையும் கெஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, அவங்க எண்ணெய் எங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு, அதுவும் ஒரு ஒழுங்கு. எங்கள் எண்ணெய் சில பேர் ரொம்ப பதாப்பட்டு கொடுப்பாங்க, எங்கள் எண்ணெயில் கொஞ்சம் வாங்கிக்கோங்கன்னு. அன்றைக்கி ஒரு கன்னிகை கொடுத்துருந்தா அந்த கன்னிகையும் புத்தி இல்லாத கன்னிகையோடு போய் கடைக்கு போயிருக்கணும். ஆனால் கொடுக்கல, அதில் ஒரு ஒழுக்கம். எங்களுக்கு இருக்க எண்ணெய் நாங்கள் சேகரித்தோம், நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கோம், மணவாளன் வந்துட்டார், வர நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் போக போகிறோம். அந்த ஒழுக்கம் இருக்குதா? ஆனால் புத்தி இல்லாத கன்னிகள் எண்ணெய் இல்லாதபடினாலே மணவாளனை சந்திக்க முடியவில்லை. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? நான் தொடங்கினது பரிசுத்த ஆவியானவர் தான் ஒழுங்கின்மையை மாற்றுவான்னு சொன்னேன். முடிவிலும் அதே தான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெய் இல்லாவிட்டால் ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லைன்னா நம்ம மணவாளனை சந்திக்க முடியாது. எல்லாரும் எழுந்து நில்லுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்திலே, ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை நீர் ஒழுங்குபடுத்த முடியாக தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. நல்லொழுக்கமுள்ள ஸ்ரீயாக என்னை மாற்றுங்கப்பா. வீட்டுக்குரிய ஒழுக்கம் எனக்கு இடத்துல இல்லையே, அந்த குணசாலியான ஸ்ரீக்கு இருந்த அந்த ஒழுக்கம் இல்லையே. அவளுக்குள்ள கவனம் இருந்தது, கடின உழைப்பு இருந்தது, தன்னுடைய வேலைக்காரிக்கு படி அளக்கிற காரியம் இருந்தது, சமுதாயத்திலே ஒரு நல்ல பெயர் பெற்றனாய் புருஷனை மாற்றக்கூடிய ஒரு ஒழுக்கம் இருந்தது, தன் கைகளை நல்ல உதவி செய்ய நீட்டுகிற ஒரு சமுதாயத்திற்குரிய ஒரு ஒழுக்கம் இருந்தது. சமுதாயத்தில் யார் கஷ்டப்பட்டாலும், யார் கர்த்தரை அறியாமல் இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு ஒழுக்கம் இருந்தது. உங்களுக்கு அந்த ஒழுக்கம் எனக்கு தாங்கப்பா. சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் உங்கள் இடத்துல உண்மை பற்றி சொல்லலை கர்த்தாவே, அந்த தனித்தாள் ஊழியத்தை நான் விட்டுவிட்டேன், எனக்கு கிருபையாக இறங்குங்க என்று சொல்வீங்களா? ஆவிக்குரிய ஒழுக்கத்திலே ஜெபம் மாத்திரம் அல்ல, அந்த ஜெப ஆவியிலே அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்பீங்களா? அப்பா, நான் ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்க தவறிவிட்டேன். ஆண்டவரே, என்னை பாத்திரம் கர்த்தாவே எண்ணெய் இல்லாமல் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, நான் குறைவுப்பட்டவளப்பா. அவங்க போனாங்க, புத்தி இல்லாத கன்னிகள் என்ன வாங்க போனாங்க, ஆனால் இங்கே கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அதே போல் மணவாளன் வரும்போது நம்மிடத்திலே விசுவாசத்தை மாத்திரம் அல்ல, நம் ஆயத்தத்தோடு அபிஷேகத்தோடு இருக்கிறோமா என்று பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறதா மகளே, இல்லாவிட்டால் மங்கி எரிகிறதா? ஆவிக்குரிய ஒழுக்கம் எங்கே போச்சு? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா. என்ன ஒரு காலத்தில் எவ்வளோ நேரம் ஜெபித்தேன், எவ்வளோ நேரம் துதித்தேன். ஆண்டவரே அப்பா, மணிக்கணக்காக உங்களோட பாதப்பள்ளியே அமர்ந்திருந்தேன். ஆண்டவரே, ஆராதனையில் அதிகமாக பிரியமாக இருப்பேன். இப்போ எப்போ ஆராதனை முடியும்னு காத்திருக்கிறேன். அப்பா, ஆதி அன்பு எனக்கு தாங்க அப்பா.
ஆண்டவரே அந்த ஆதி அன்பாகிய ஒழுக்கத்தை எனக்கு தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல குறைவாக இருக்கிறவரை நீ ஒழுங்குபடுத்தணும் என்று சொல்லி சொன்னது போல ஆவியானவர் இன்றைக்கு தனிப்பட்ட ரீதியில் உங்களோடு கூட பேசுகிறார். மகளே, குறைவாக இருக்கிற காரியங்களை ஒழுங்குபடுத்து மகளே, ஒழுங்குபடுத்து. அப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட பாத்திரத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவது மாத்திரமல்ல, தம்முடைய பரம கானானுக்குள்ளே அழைத்து செல்வார். ஹல்லேலூயா, அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. அது தெளிந்த புத்தியுள்ள கன்னிகைகள். மணவாளன் வருகிற நேரம் தெரியும். மணவாளன் வந்தால் அந்த டைமில் நம்ம எண்ணெய் வாங்க போகக்கூடாதுன்னு தெரியும். விளக்குகளில் எண்ணெய் வச்சிருக்கணும்னு தெரியும். எல்லாவற்றிலும் அவங்க திட்டமிட்டு செயல்பட்டு சரியான நேரத்தை மணவாளனோடு சேர்ந்து போனார்கள். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே நம்ம மத்தியிலே அசைவாடி இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெறுமையும் மாறி ஒழுங்கின்மை மாறி பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் ஊற்றப்பட்டு உடைய வாழ்க்கை ஆஸ்வதமாய் மாறும். நாம் ஜெபிப்போம். அன்பான பிதாவே, ஆண்டவரே, இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆஸ்வதமாக்கி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் ஒருவர் சந்திக்க மாட்டாக தேவ சமாதானம் எங்களோடு கூட தங்கி தாவரிக்கணுமா நாங்கள் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.